ஒரு மஜ்மா எங்கேயோ ஒரு இடத்துல களவெடுக்க திட்டம் போட்டுறாங்க. அந்த வீட்டில் உள்ள வீட்டு சொந்தக்காரர் வீட்டுக்குள்ள குரான் ஓதுறாரு. அந்த ஓதுற வசனம் அந்த திருடர காதல விழுது. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் நேரம் வரலையா? அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை பயந்து நடுங்கக்கூடிய நேரம் வரலையா? இந்த ஆயத் அவரோட காதில் விழுந்ததும் களவெடுக்கிற அந்த எண்ணங்களை விட்டுட்டு களவெடுத்த எல்லா சாமானங்களையும் திருப்பி கொடுத்து தௌபா செஞ்சு முழு அந்த கள்ள கூட்டமும் காபத்துல்லாக்கு போறாங்க. அவங்க தௌபா செய்யறாங்க, பெரிய இறைநேசர்களாக மாறுறாங்க. இதுதான் உள்ளத்துல பதிகிற வாழ்க்கையில உண்டாக்குற மாற்றமாக இருக்குது. அதனால பேச்சு உள்ளத்துல பதியணும். எப்ப உள்ளத்துல பதியும்னா நான் கண்ணை திறந்து கொண்டு பேன் கேட்கணும். கண்ணை திறந்து கொண்டு கேட்கறதுக்கு லேசான வழி என்னென்றா, நான் கீழே பார்க்கறல்ல, கண்ணை பொத்துறல்ல, நாங்க முட்டுக்கால வச்சு காலை மடிச்சு உட்கார்றல்ல, நாங்க எதிலையும் சாயிரல்ல, நாங்க பேசக்கூடியவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியும் கண் பொத்திப்பட்டா நீங்க கண்ணை கொஞ்சம் கசக்கி தூக்கத்தை இல்லாமாக்கி முஜாஹதாவோட கேளுங்க. அதனால முழு பேச்சையும் விழித்து கொண்டு கேளுங்க. யாராவது கிட்ட கண் பொத்திப்படுது தூங்குறாங்கண்டா நீங்க அவருக்கு நலவு நாடுறது என்னண்டா, நீங்க இறக்கமா அன்பா அவருக்கு முதுக தடாகி அவர் எழுப்பாட்ட பாருங்க. ஏனென்றா அவரு தியாகத்தோட வந்திக்கிறாரு, அவர் பேச்சை கேட்காம மகரூமாகிடுவாரு. அதனால சிந்தனையோட கேட்கறது. உடம்பும் இங்க இயக்க வேணும், எங்கட உள்ளமும் இங்க இயக்க வேணும், எங்கட சிந்தனையும் இங்க இயக்க வேணும். எப்ப புத்தியும் சிந்தனையும் இங்க இல்லையோ அந்த பேச்சு ஒவ்வொரு இடத்துக்கு போகாது. அதனால முழு மனதோட சிந்தனையோட நாங்க மஜ்லிஸ்ல உட்கார்றது, அமல் செய்யற நியத்தோட நாங்க கேட்கறது. அல்லா தாலாவிடத்துல ஒரு மனிதன்ல எதிர்பார்க்கப்படுற விஷயம் அவரோட நியத்தாக இருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது, வஇன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. ஒவ்வொரு மனிதனும் எதை நியத்து வைக்கிறாரோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். எப்ப அமல் செய்யற நியத்தோட கேட்போமோ அல்லாஹ் தாலா அமல் செய்ய தௌஃபீக் செய்வான். அந்தந்த நேரத்துக்கு மாதிரி அல்லாஹ் தாலா அமல் செய்ய வைப்பான். அவரோட மாஹவுல் எப்படி இருந்தாலும், நிலைமைகள் எப்படி இருந்தாலும், எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹ் தாலா அவரை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கொடுப்பான். ஏன்? அவரோட நியத்துடைய வரக்கத்தால. அதனால் அமல் செய்யற நியத்துல நாங்க பயன்களை கேட்போம். அதோட நாங்க நல்ல விஷயங்களை பேசுறதோட கேட்கறதோட அமல் செய்யறதோட எங்கட வீட்டில இருந்து முழு உலகம் வரைக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் இந்த பேச்சை நாங்க எத்தி வைக்க நியத்தோட கேட்கறது. தீனுடைய பேச்சை அதை நாங்க தப்லீக், அது தப்லீகாக இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல்லிகு அன்னி வலோ ஆயா. என்னுடைய புறத்தால ஒரு பேச்சாவது உங்களுக்கு கிடைச்சிட்டா அதை நீங்க முன்னால் எத்தி வைங்க. ருப்ப முபல்லகின் அவ்ஆ மின் சாமியின். சில கட்டங்கள் எப்படி ஆகுமெண்டா, அந்த விஷயத்தை எத்தி வைக்கிறவரை விட எத்தி வைக்கப்படுறவர் அழகான முறையில் உள்வாங்குவார், அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார். அவரும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலவு உள்ள அவராக மாறிடுவார், எத்தி வைப்பார். அதனால ஆரம்பத்தில் யார் எத்தி வச்சாரோ அவருக்கு தான் கூலிகள் கிடைக்கும். அதனால உலகத்துல முழு உலகத்துக்கும் இதை எத்தி வைக்கிற நியத்தோடு நாங்க கேட்போம். முழு உலகத்திலையும் 800 கோடி மக்கள் ஈக்கிறாங்க. அதனால இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில முழு உலகத்துக்கும் போகலாம், முழு மனித சமுதாயத்துக்கும் தாவத் கொடுக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யறது? அதுக்கு என்ன வழியாக இருக்குது? சொல்லுவாங்க, முழு உலகத்துக்கும் போறதுக்கு, முழு மக்களுக்கும் எத்தி வைக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு எது வரைக்கும் போக இயலுமோ அது வரைக்கும் போறது. எங்க வரைக்கும் போக இயலாம உங்களுக்கு எத்தனை மக்கள் இடத்துல போக கிடைக்கலையே உங்களுக்கு,
அதுக்கு முன்னால போறதுக்கு கொண்டு போறதுக்குரிய மக்களை தயார் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு போகக்கூடிய மக்களை தயாராக்குங்க. இதுதான் உழைப்புடைய சரியான முறையாக இருக்குது. சிந்தனையோட கேட்கறது, சரியாக அமல்களை செய்யறது, முழு உலகத்திலே மெத்தி வைக்கிறது, அந்த நியத்தோடு எவ்வளவு செய்யலுமோ அதை நாங்கள் செய்யறது, எங்களுக்கு இயலாத அந்த இடத்துக்கு போறதுக்கு மக்களை தயார் பண்றது. இதுதான் உழைப்புடைய சரியான திசையாக இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்த முறை இதுதான். அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உழைப்புடைய மைதானம் முழு உலகம், முழு மனித சமுதாயம், கியாமத் வரைக்கும் உள்ள காலம் வரைக்கும். இதுக்கு பின்னால் நபி யாரும் வரப்போறது இல்லை. இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்து அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பின நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய வேலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த காலம் 23 வருஷ காலம் தான். 40 வயசுல நுபுவத் கிடைச்ச, 63ல வஃபாத் ஆகினாங்க. அப்ப இந்த 23 வருஷ காலத்துல ஒரு பெரிய ஒரு பொறுப்புன்னு செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பொறுப்பை நிறைவேற்ற ஒரு முறையொன்றை கையாண்டாங்க. அந்த முறைதான் கியாமத் வரைக்கும் உள்ள மக்களுக்குரிய ஒரு முறையாக இருக்குது, முன்மாதிரியாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தனக்குள்ள பெரிய பொறுப்பை நிறைவேற்ற அவங்களோட முழு சக்தியையும் நிறைவேற்றினாங்க. முழு ஹிஜாஸிலையும் உழைப்பு செஞ்சாங்க. அவங்களோட ஆக கூடின சஃபர் தபூக் வரைக்கும் தான். அப்ப முழு உலகமும் பொறுப்பாக வந்தீங்க நபி அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு முடியுமான அளவை செய்யறதோட 23 வருஷ காலத்துல 1,00,000 சஹாபாக்களை தயார் பண்ணினாங்க. எப்படியாப்பட்ட மஜ்மா சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு கொப்பியாக இருந்தாங்க. அவங்க சஹாபாக்களோட வாழ்க்கையில நபி அவங்களோட வாழ்க்கையை விளங்கி கொள்ளையிலும். சஹாபாக்கள் 2 வார்த்தைகளை விளங்கப்படுத்தலாம். ஃபுர்சானுன் பின் நஹார், பகலையில குதிரையில பயணம் போவாங்க, இரவேல முசல்லால அழுவாங்க, இபாதத்துல கழிப்பாங்க. பகலையில குதிரையில முழு உலகத்திலே மலிவாங்க, மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துவாங்க. அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எப்படியாப்பட்டவன், அல்லாஹ் தாலா அறிமுகப்படுத்துறதோட அல்லாஹ்வோட விஷயங்களை விளங்கப்படுத்துவாங்க. மக்கள் அல்லாஹ்வோட இணைவதற்காக வேண்டி, உலகத்திலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி. கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவங்க இரவேல கொஞ்சம் தூங்குவாங்க, கடைசி இரவேல எழும்பி அல்லாஹ்வோட முன்னால அவங்க அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அல்லாஹ் நாங்க செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்ய கிடைக்கல. பகலையில புன்முறுவல் போக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, இரவேல அல்லாஹ்வோட முன்னால அழக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த 2 சிஃபத்துகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முழு வாழ்க்கையிலும் இருந்த சிஃபத்தாக இருக்குது. அதனால முழு பகலும் தாவத்துக்கும் தாலீமுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரவிட அதிகமான பகுதி முனாஜாத்துக்காக கழிப்பாங்க, தொழுகைக்காக கழிப்பாங்க, துஆவுக்காக கழிப்பாங்க, குர்ஆன் திலாவத்துக்காக கழிப்பாங்க. எந்த அளவு கண்டா இரவேல நின்று வணங்குவாங்க, எந்த அளவு கண்டா அவங்களோட கால் வீங்க ஆரம்பிச்சிடும். கிதாப்ல வருது, அவங்களோட நெஞ்சில இருந்து திருகைகளுடைய சத்தம் வர மாதிரி சத்தம் வந்து கொண்டு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபியுடைய பகல் இரவாக இருக்குது. இந்த 2 சிஃபத்தையும் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாஸ் வரைக்கும் உழைப்பு செஞ்சாங்க, ஒரு மஜ்மா தயார் பண்ணினாங்க. அந்த மஜ்மா எப்படியாப்பட்ட மஜ்மாண்டா முழு உலகத்திலையும் பறந்து உழைப்பு செஞ்சாங்க. அங்கங்க மௌத்தாகி கபர்கள் எடுத்துக்கொண்டாங்க, ஒரு மஜ்மாவை தயார் பண்ணாங்க. சஹாபாக்கள் மூலம் தாபியீன்கள் உருவாகினாங்க, தாபியீன்கள் மூலம் தபா தாபியீன்கள் உருவாகினாங்க, லட்சக்கணக்கான தபா தாபியீன்கள் உருவாகினாங்க.
அதுக்கு பின்னால அல்லாஹ் தாலா அவுலியாமார்கள் தொடர்ச்சி அனுப்பினான். ஒவ்வொரு அவுலியாவும் ஒவ்வொரு வலியும் உலகத்தில் பெரிய உழைப்பு செஞ்சாங்க. அவங்களால பல மக்கள் ஹிதாயத்துக்கு வந்தாங்க. இது வரைக்கும் என்றால் அல்லாஹ் தாலா முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் தாலா இறக்கப்பட்டு, முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இறக்கப்பட்டு, அல்லாஹ் தாலா எங்கட காலத்தில் உழைப்புடைய ஒரு திசையை கொடுத்திருக்கிறான். எந்த திசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு அதில் கொடுத்திருக்கிறான். உழைப்புடைய திசை எப்படி என்றா, யாரு தாவத்துக்குள்ள வாராங்களோ, மூமினாக மாறுறாங்களோ, அவங்க தாவத்தில் இணைவாங்க. 23 வருஷ காலத்தில் யாரெல்லாம் மூமின்களாக மாறினாங்களோ அந்த எல்லா மூமின்களும் அவங்க தீன்லையும் கூட்டாகினாங்க, தாவத்திலையும் கூட்டாகினாங்க. சஹாபாக்கள் இதுவரைக்கும் என்றா தீண்ட உழைப்புக்காக வேண்டி வாலிபர்கள், தீண்ட உழைப்புக்காக வயோதிபர்கள், தீண்ட உழைப்புக்காக செல்வந்தர்கள், தீண்ட உழைப்புக்காக வியாபாரிகள், ஆண்கள், பெண்கள், எல்லாரும் எல்லா படித்தரத்தில் உள்ளவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த உழைப்புல இணைந்தாங்க. எதுவரைக்கும் என்றா ஒவ்வொருத்தர ஆசையும் என்னென்றா எங்கட தீன் பாதுகாக்கப்பட வேணும், எங்கட தீன் உலகத்தில் பரவ வேண்டும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூல முடுக்குகளுக்கும் தீன் சென்று அடையணும், முழு மனித சமுதாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்க நிரந்தரமான வெற்றி அடையணும் என்ற ஒரு 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 ஆசையை வச்சிருந்தாங்க. 100க்கு 100 இந்த ஆசையை வச்சிருந்தாங்க. இதுக்காக வேண்டி அவங்களுக்கு முடியுமான சக்தியை, செல்வங்களை, அவங்களோட தியாகங்களை சந்தோஷமாக கொடுத்தாங்க. அல்லாஹ் தாலா அப்படியாப்பட்ட எந்த ஒரு முறையை வேலை வாங்கினானோ அந்த முறையை அல்லாஹ் தாலா இந்த உம்மத்தி மீது இறக்கப்பட்டு, மனித சமுதாயம் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ் தாலா அதே முறையில் உழைப்பு தந்திக்கிறான் எங்களுக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய மஜ்மா, முழு உலக மக்களும் இங்க வந்திருக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? அல்லாஹ் தீனுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. வேற எந்த நோக்கமும் எங்கள்கிட்ட இல்லை. எதை எடுக்கிறதும் இல்லை, எதை கொடுக்கறதும் இல்லை. தீனுக்காக மட்டும் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமைப்புல வாழக்கூடியவங்க. வாலிபர்கள் ஈக்கிறீங்க, வயோதிபர்கள் ஈக்கிறீங்க, செல்வந்தர்கள் ஈக்கிறீங்க, ஏழைகள் ஈக்கிறீங்க, ஆரோக்கியமானவர் இருக்கிறீங்க, நோயாளிகள் இருக்கிறீங்க, கிராமத்தில் உள்ளவங்க, நகரத்தில் உள்ளவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, எல்லாரும் ஒன்று சிந்திக்கிறோம் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி, தீண்ட உழைப்புக்காக வேண்டி. இது எப்படியாப்பட்ட சக்தி உள்ள உழைப்புண்டா, ஒரு மனிதன் இந்த உழைப்பை சரியாக செஞ்சா, சரியான ஃபிக்ர் எடுத்தாருண்டா, அதில் அவர் துவா செய்யறதோட, தன்னுடைய ஆற்றலை கொடுக்கறதோட, முழு கிராமம், முழு அவருடைய நகரம், முழு நாடு, முழு ஏரியா ஒத்தர் போதும் சரியான முறையில் உழைப்பு செஞ்சா ஒரு ஊருக்கே ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, பல சம்பவங்கள் இருக்குது. ஒத்தரே ஒத்தர் சரியான முறை உழைப்பு செஞ்சாரு, சரியான முறையில் முயற்சி பண்ணாரு, சரியான முறையில் துவா செஞ்சாரு, அந்த ஊரே நல்ல மக்களாக மாறுறாங்க. இப்படி நாடுகளும் இருக்குது. அதனால அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அவருடைய முழு சக்தியும் ஆற்றலையும் இதில் செலவழிச்சு துவாவோட ஃபிக்ரோட சரியான முறையில் உழைப்பு செஞ்சா அவரால் அல்லாஹ் பெரிய மாற்றங்கள் உருவாக்குவான். அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு வேலையை தந்திக்கிறான் எங்களுக்கு. நாங்கள் இந்த வேலையை முதலாவது நல்லாக விளங்கணும், நல்லாக செய்ய வேணும், நல்லா செய்யக்கூடிய மக்கள் உருவாக்க வேணும். விளங்கக்கூடிய விஷயம் என்று வார்நேரத்தில் முதலாவது இந்த உழைப்பை நாங்கள் சரியாக செஞ்சாதான் இந்த உழைப்போட விளக்கம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த உழைப்பின் மூலம் தீன் உண்டாகிடும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தடவை மஜ்மால பேசிக்கொண்டு இருந்தாங்க. முழு பேச்சையும் பேசின பின்னால கேட்டாங்க, உங்களுக்கு பேச்சு விளங்கிச்சாண்டு. மஜ்மா நாங்கள் பேச்சு விளங்கிச்சு. மௌலானா சொன்னாங்க, உங்களுக்கு பேச்சு விளங்கல்ல, உங்களுக்கு பேச்சு காதில் விழுந்திக்குது. பேச்சு விளங்குதுன்ற அர்த்தம் என்னண்டா, நீங்க பள்ளிக்கு வெளியே போங்க, அங்க போய்த்து துன்யாதாரிகள்கிட்ட போய்த்து துன்யாதாரிகளை பாருங்க, அவங்களுக்கு துன்யா விளங்கிக்குது.
அதனால தான் அவங்களோட முழு வாழ்க்கையும் ஒரே வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லா காலங்களையும் வந்து உழைப்பு விடுறாங்க இல்ல, அவங்க வியாபாரத்தை விடுறாங்க இல்ல. குளிர்காலம், சூடு காலம், நோயுடைய காலம், ஆரோக்கியமான காலம், எதையும் பார்க்காம அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறாரு. யாரும் பேசினாலும் அந்த வியாபாரத்தை விடுறாரு இல்ல. அவருக்கு வியாபாரம் விளங்கிட்டு, அதனால நாங்களும் உழைப்பை நாங்க விளங்கணும். உழைப்பை விளங்குறதுக்கு முதலாவது விஷயம் எங்கட யகீனை நாங்க சீராக்கணும். எங்கட எல்லா விஷயங்களும் எங்கட கல்யாணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதாக இருக்கலாம், வாகனம் வாங்குறதாக இருக்கலாம், எல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுத்தால் நடக்குது என்று யகீன் உள்ளத்தில் நாங்கள் கொண்டு வரணும். இந்த உழைப்புல சரியாக ஈடுபடக்கூடிய நேரத்தில் முதலாவது விஷயம் அவருடைய யகீன் சீராகிடும். ஏண்ட சின்ன பெரிய எல்லா விஷயங்கள்ல தீர்வும், கூட்டான தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அல்லாஹ் தீன்ல தான் வச்சிக்கிறான். இது வரலாறுல விளங்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இது முதலாவது விளங்கினாண்டா அவர் உழைப்பு விட மாட்டாரு. என்ன வாழ்க்கையோட தீர்வு அல்லாஹ் உழைப்புல வச்சிக்கிறான். நாங்க செஞ்சு விடுறதுல விஷயம் நடக்காது. நாங்க செஞ்சு கொண்டே இருக்க வேணும், முன்னோரிக்கொண்டே போக வேணும். அதனால சஹாபாக்கள் இந்த உழைப்புல எப்படி தயாராகினாங்கண்டா அவங்க தீனுடைய தகாசாக்களுக்கு அவங்கள முன்னோக்கி கொண்டே இருப்பாங்க, அவங்கள முற்படுத்துவாங்க. சஹாபாக்கள் அவங்க தியாகத்துல முன்மாதிரியாக இருந்தாங்க. அவங்க முன்மாதிரிகள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போல மின்னக்கூடியவங்க, நீங்க யார்கிட்ட பின்னால போனாலும் சொர்க்கத்தை அடைவீங்க. அதனால எதனால சஹாபாக்களாக மாறினாங்க? அவங்க தொடர்ச்சியாக நபியுடைய உழைப்பில் இருந்தாங்க. அதனால உழைப்பை நாங்க முதலாவது விளங்குவோமா இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நல்ல உழைப்பை செய்ய வேணும். இந்த உழைப்பை நல்லா செய்யறதோட நல்லா செய்யக்கூடிய மக்களை உருவாக்கணும். அதனால வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும், மௌத்தாகினாலும் நிம்மதியாக மௌத்தாகணும். எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் அவரோட பிள்ளைகள் அவரோட வியாபாரத்தை முன்னுக்கு எடுத்து கொண்டு போறாரு, ஃபேக்டரியை கொண்டு போறாரு என்று வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அப்ப இவர் நினைப்பாரு, இப்ப நான் மௌத்தாகினாலும் பரவாயில்ல, எங்கட பிள்ளைகள் வேலையை விளங்கிட்டாங்க, வியாபாரத்தை விளங்கிட்டாங்க, கம்பெனியை ரன் பண்றாங்க. அதே மாதிரி எங்கட மஹல்லால, எங்கட ஒவ்வொரு கிராமங்கள்ல, ஒவ்வொரு நகரங்கள்ல, எங்கட ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 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 மஜ்மா நாங்கள் தயார் பண்ணணும். அந்த மஜ்மா எப்படியாப்பட்ட மஜ்மாண்டா உழைப்பு நல்லா விளங்கி நல்லா செய்யக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மஜ்மா உருவாக்கணும். அதனால் நாங்கள் வாழ்ந்தாலும் நிம்மதியாக வாழணும், மௌத்தாகினால் நிம்மதியாக மௌத்தாக வேணும். ஏன் தெரியும், உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் உருவாகிட்டாங்க. அப்படி செய்யோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தலைகளுக்கு லேசுபடுத்துவானாக. பயான் இப்படி ஸ்டார்ட் ஆக போகுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றா, முழு மனித சமுதாயத்துக்கும் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்றா, அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பெண் துன்யாவுடைய ஆஹிரா உடைய சீருக்கு அல்லாஹ் தீன தந்திக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் இஅலான் செஞ்சிட்டான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்றா, ஒரு மனிதன் வாழக்கூடிய சரியான வாழ்க்கை முறை என்றா அது தீனாக இருக்குது.
தீனுல் இஸ்லாமாக இருக்குது. யாரு இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை மார்க்கமாக எடுக்கிறாரோ, மாற்றமான வாழ்க்கையை வாழ்றாரோ, அல்லாஹ்விடத்தில் அது கபூல் ஆகாது. நிரந்தரமாக அவர் நரகத்துக்கு போய்த்துடுவார். தீனத்தன் அல்லாஹ் வெற்றியை விஷயிக்கிறான். அஹ்ராவும் சீராகிறது தீனுடைய வழியால தான். எங்கட முழு உழைப்புடைய சாராம்சம் தீன் தான். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் தீன் சரியான முறையில் வாருது. துன்யா ஆஹிராவுடைய சீர் அல்லாஹ் தீன்ல வச்சிக்கிறான். இது அல்லாஹ் தாலா உலகத்தில் வளமையாக ஆக்கிட்டான். யாராவது பூர்த்தியான தீனோட வாழ்றாங்களோ, தீன்தாரியாக வாழ்ந்து மௌத்தாகிறாரோ, அல்லாஹ் தாலா அவருடைய உலகத்தையும் சீராக்குறான், அவருடைய ஆகிரத்தை சொர்க்கத்தில் ஆக்குறான். சொர்க்கத்துக்கு போன பின்னால நிரந்தரமாக நிம்மதித்தான். யார் தீனுடைய வாழ்க்கை இல்லாம வாழ்றாங்களோ, அவரு உலக அடிப்படையில எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், யாரு தீன் இல்லாம மௌத்தாகிறாங்களோ, அதுல முடிவு என்ன? அவருடைய உலகமும் நஷ்டம், ஆஹிராவும் நஷ்டம். அந்த ஆஹிரா நரகமாக மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அல்லாஹ் தாலாவுடைய ஒரு முடிவாக இருக்குது. இதுல மாற்றம் வரையாது. வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தப்தீலா தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய வழிமுறையில எப்பயும் மாற்றம் உண்டாகிறல்ல. அதனால நாங்கள் முதலாவது விளங்க வேண்டும், முழு மனித மக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் வெற்றிக்குரிய உண்மையான வழி தீனாகத்தான் இருக்குது. துன்யால் எவ்வளவு அஸ்பாபுகள் இருந்தாலும், அதுல உணவுடைய விஷயங்கள், வியாபாரம் ஈக்குது, விவசாயம் ஈக்குது, தொழில் ஈக்குது, டாக்டர் ஈக்குது, இன்ஜினியரிங் ஈக்குது, அரசியல் ஈக்குது. எல்லா அஸ்பாபுகளும், உலகத்தில் வரக்கூடிய எல்லா நிலைமைகளும், அது தனிப்பட்ட கூட்டான, சில கட்டத்தில் சந்தோஷம், சில கட்டத்தில் கவலை, சில கட்டத்தில் ஆரோக்கியம், சில கட்டத்தில் நோய், சில கட்டத்தில் ஏழ்மை, சில கட்டத்தில் வறுமை, பணம் மாறது. இதில் தொடர்பு வெற்றியோடு இல்லை, தோல்விக்குரிய காரணமும் இல்லை. அஸ்பாபுகள் வெற்றிக்காக வேண்டியும் இல்லை, தோல்விக்காக வேண்டியும் இல்லை. நிலைமைகள் வாரதும் வெற்றியை முடிவு செய்யறதுக்கு இல்லை, தோல்வியை முடிவு செய்யறதுக்கு இல்லை. அஸ்பாபுகள், ஹாலாத்துகள் இதெல்லாம் எங்களையே இம்திஹான் செய்யறதுக்காக வேண்டி, எங்களையே பரிசோதிப்பதற்காக வேண்டி. உலக வாழ்க்கையில அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும், அவர் பெரியவராக இருந்தாலும் சின்னவராக இருந்தாலும், அவரை சோதிக்க பார்க்கிறான். இவர் இந்த அஸ்பாபோடு இருந்து கொண்டு என்ற கட்டளைகள் நிறைவேற்றாரா, என்ற முறைகளில் வாழ்றாரா, இல்லாட்டி அவர் நினைச்ச மாதிரி வாழ்றாரா. நிலைமைகள் அல்லாத புறத்தால வருது. அந்த நிலைமையை வச்சு இவர் அல்லாத கட்டளை நிறைவேற்றாரா அல்லது நினைச்ச மாதிரி வாழ்றாரா என்பது அல்லாஹ் பார்க்கத்தான் அஸ்பாபு படைச்சுகிறான். இந்த அஸ்பாபுகள், ஹாலாத்துகள், அதுல வெற்றி, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தா வெற்றி வரும், அல்லாஹ் தோல்வியை கொடுத்தா தோல்வி வரும். அஸ்பாபுல வெற்றி கட்டளை நிறைவேற்றதுல தான். ஒரு நிலைமை வருது, அதுல இருந்து நினைச்ச மாதிரி வாழ்றாரா, அவர் தோல்வி அடைஞ்சிடுவாரு. ஒன்றைக்குது அல்லாத கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டு வாழ்றது, இன்னொன்றைக்குது நினைச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை. இது ஃபிரௌன், ஹாமான், உபய் இப்னு கலஃபுடைய வழியாக இருக்குது. அல்லாத கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய வழி இது நபிமார்கள வழி, இது சொர்க்கத்துடைய வழியாக இருக்குது. இதை நாங்க முழு மக்களுக்கும் இதை விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு விளங்கப்படுத்திக்குது. அல்லா தாலா இதுக்காக தான் பல சம்பவங்களை சொல்றான். அல்லா தாலா ஆட்சியை கொடுத்திருக்கிறான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அந்த 2 பேரும் அந்த ஆட்சியோட வெற்றி அடைஞ்சாங்க, தீனோட வாழ்ந்து. அதே ஆட்சியை தான் கொடுத்தான் ஃபிரௌனுக்கும் நம்ரூதுக்கும். ஆனா ஃபிரௌன், நம்ரூத் அந்த ஆட்சியை வச்சு கொண்டு தீனுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ பார்த்தாங்க.
அல்லாஹ் தோல்வியை கொடுத்தான். செல்வத்தை அல்லாஹ் தாலா கொடுத்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுக்கு. எப்படியாப்பட்ட செல்வம் என்றா, அவங்களோட மௌத்துக்கு பின்னால அவங்களோட விட்டு போன அனந்தர சொத்துக்களை பங்கு பிரிக்கிறாங்க. தங்கம் பெரிய பொக்கிஷமாக இருந்த அந்த தங்கத்துல கட்டிகள் எவ்வளவு வேண்டா, எத்தனையோ பேர் சேர்ந்து உடைக்கிறாங்க. பெரிய ஒரு கூட்டத்துல கைரோவ ஆரம்பிக்குது. தங்கத்துல பெரிய பொக்கிஷம் விட்டுட்டு போனாங்க. அந்த செல்வத்தோட வெற்றி அடைஞ்சாங்க. சில சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாரே சொல்லப்பட்டாங்க. அதுலயும் இவங்க இருக்கிறாங்க. இந்த பணக்கார சஹாபி காரூனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அந்த காரூன் செல்வத்தை வச்சு அவர் நினைச்ச மாதிரி வாழ பார்த்தாரு. அதனால அல்லாஹ் தாலா அவரோட முழு சொத்து செல்வத்தை பூமியில சொல்லி வாங்கினான். கியாமத் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அவன் முன்மாதிரியாக இருக்கிறான். முஹாஜிரீன்கள் அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம், இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் வியாபாரத்தை கொடுத்தான். மதீனாவாசிகள் பெரிய தோட்டமுடையவர்களாக இருந்தாங்க. இவ்வளவு செல்வம், மதீனால பெரிய பெரிய ஈச்சப்பழ தோட்டங்கள். அல்லாஹ் தாலா இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல பரக்கத்து உண்டாக்கி வச்சிருக்கிறான். அந்த ஈச்சப்பழங்கள் முழு உலகத்துக்கும் போகுது, ஆனா முடியுது இல்லை. அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான் அவங்களுக்கு. கௌமே சபா அவங்களுக்கும் தோட்டம் கொடுத்திருந்தான். அதே மாதிரி அரசியல் அமைச்சு பதவியை அல்லாஹ் ஹாமானு கொடுத்திருந்தான். யூசுப் அல் இஸ்லாமும் கொடுத்திருந்தான். ஆனா தீனோடு இருந்தாங்க, அல்லாஹ் வெளிச்சமாக்கினான். அதனால ஒவ்வொரு அஸ்பாபும் அதை அல்லாஹ் சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். நாங்க தீன்தாரிகளுக்கும் கொடுத்தோம், தீன் இல்லாத மக்களுக்கும் கொடுத்தோம். தீன்தாரிகள் அந்த அஸ்பாபோட தீனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தீனுக்கு மாற்றமானவங்க இந்த அஸ்பாபால் நஷ்டம் அடைஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. அதனால நாங்க விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம், எந்த சபப் யாருக்கு கிடைச்சாலும் அதுல வெற்றியுடைய வழி அல்லாஹ்ட தீனாக இருக்குது. அதனால தாவத் தப்லீகுடைய இந்த உழைப்பால எந்த ஒரு மூமினுக்கும் செல்றல்ல, உங்களோட வியாபாரத்தை விடுங்க, உங்களோட வீட்டை விட்டு வெளியாகுங்க என்று சொல்றதுக்காக இல்ல. நாங்க என்ன சொல்ல வரோம்டா, எந்த முஸ்லிம் எந்த முறையில எந்த இதுல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ அந்த இதுல வாழ்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றுங்க. நபியோட வாழ்க்கை வழியை நீங்க பின்பற்றுங்க. எப்ப நீங்க அப்படி வாழுவீங்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றுவீங்களோ, உங்களோட துறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்கிறான். அது இபாதத்துடைய வழியில எப்படி வெற்றியை கொடுப்பானோ அதே மாதிரி உங்களோட சபபிலையும் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மையான முறையில நம்பிக்கையான முறையில வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் இம்போர்ட் பண்றாரு, எக்ஸ்போர்ட் பண்றாரு, கோடிக்கணக்கான சொத்துக்கு செல்வத்துக்கு சொந்தக்காரராகிறாரு. ஆனா அவரு தீனோட வாழ்றாரு. அவரோட முடிவை பாருங்க, நாளை கியாமத்தில் அல்லாஹ் நபிமார்களோட சுஹதாக்களோட சித்தீகர்களோடு எழுப்பாற்றான். செல்வம் கொடுத்து அல்லாஹ் தீனை வச்சு வெற்றியை கொடுக்கிறான். ஒருத்தர் விவசாயம் செய்யறாரு, அந்த விவசாயத்துல தீனை பாதுகாக்கிறாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாரு, மக்லூக்குடைய கடமைகள் நிறைவேற்றாரு. அதனால அவருடைய விவசாய நிழல் அந்த பூமியில எது நட்டப்பட்டிக்குதோ அதெல்லாம் தஸ்பீஹ் செய்து, எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கின்றா, அதுல பறவைகள் தின்னுட்டு போனாலும் அதுல களவு போனாலும் சதகாவுடைய கூலி இவரு கிடைக்கும். ஏன்னா இவருடைய அந்த விவசாயத்துல இவர் தீனை பாதுகாக்கிறாரு. ஒருத்தர் ஏழையாக இருக்கிறாரு, தொழில் செய்யறாரு, அவருடைய மஸ்லஹத் அல்லாஹ் அவருடைய ஏழ்மையில தான் வச்சுக்கிறான். ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் இவருக்கு ஏழ்மை நல்லமா செல்வம் நல்லமான்னு சொல்லி. அப்ப யாருக்கு செல்வத்தோட தீன் கிடைக்குதோ, யாருக்கு தீன் ஏழ்மையோட கிடைக்குதோ, அவங்க தீனோட வாழ்றவங்க பயப்பட தேவையில்லை. செல்வத்தால் நஷ்டமடைய மாட்டாங்க, ஏழ்மையால் நஷ்டமடையவும் மாட்டாங்க.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருக்க பாதையில பேத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதரை பார்க்குற ஈசா அலைஹிஸ்ஸலாம் பாதையில போறாங்க. ஒரு மனிதன் அவருக்கு உடுப்பு இல்லை, மணலால அந்த பூசி அவரத்தை மறைச்சி கொண்டிருக்கிறாரு. அப்ப சொன்னாங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீங்க உங்களோட நபிட்ட நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லுங்க எனக்கு நிலைமைகளை சீராக்க சொல்லி. இன்னும் ஒரு இடத்துல போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் நிக்கிறாங்க, ஒருத்தரை அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. பார்த்தா அவரு மதுபானம் குடிச்சு விபச்சாரம் செஞ்சு ஒருத்தரை கொண்டிருக்கிறாரு. அப்ப அவரை கொல்லத்துக்கு மஜ்மா தயாராகி ரெடி ஆகிக்கிறாங்க. யாரு கொல்லப்படுறாருன்னா யார கண்டாங்க உடுப்பு இல்லாம அவர் தான். என்ன செல்வம் வந்துட்டு அதுல அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, நினைச்ச மாதிரி வாழ பார்த்துட்டாரு. அதனால தொழிலுக்காக வேண்டி போகக்கூடிய மனிதன் அன்றைக்கு வீட்டுக்கு வராரு. அந்த இடப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறாரு. அவரு நம்பிக்கையாக நடந்து கொள்றாரு. களவு இல்ல, திருட்டு இல்ல, பொய் இல்ல. அப்ப இவரு கஷ்டப்பட்டு கொண்டு திரும்பி வராரு, வீட்டுக்கு வராரு. அந்த கலைப்பை வச்சு அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். போனது வியாபாரத்துக்காக வேண்டி. யாருக்காவது அல்லாஹ் தஆலா அரசாங்கத்தை கொடுத்திருந்தா, அரசனாக இருந்தா, அவர் முழு உலகத்துக்கும் அரசன் மாதிரி இருக்கிறாரு. ஆனா அந்த அரசாங்கத்துல அவரு நீதியாக நடந்து கொள்றாரு, நம்பிக்கையாக இருக்கிறாரு. இவருக்கு என்ன சிறப்பு வந்திக்குது? நாளை கியாமத்துல அரசுடைய நிலையில் இருப்பார் இவர். என்ற அரசாங்கத்தில் அவர் நம்பிக்கையாக இருந்தாரு, நீதமாக இருந்தாரு. இவருடைய அரசியல் அது தீனுக்கு மாற்றம் இல்லை, தீன் தான் அது. என்ற தீனோடு இருந்த அரசாங்கமாக இருக்குது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த உழைப்புடைய நோக்கம் உலகத்துல எந்த மூல முடுக்குல வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும், அவங்க எப்படி வாழ்ந்தாலும், எந்த நிலைமையில வாழ்ந்தாலும், எந்த துறையில வாழ்ந்தாலும், நீங்க உங்களோட துறையில உள்ள அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விளங்குங்க. நீங்க உங்களோட அந்த துறையில இருக்கிறதோட நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்க. அதோட முறையை சீராக செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அந்த துறையில அவருக்கு வெற்றியை கொடுப்பான். இதுதான் எங்கிட்ட பேச்சாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது நாங்க விளங்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய புறத்தால வெற்றி கிடைக்கிறது பூர்த்தியான தீனை வச்சுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வும் முபீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க தீனுக்குள்ள பூர்த்தியாக நுழைஞ்சிடுங்க. நீங்க ஷைத்தான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டாம். ஷைத்தான் உங்களோட பகிரங்க விரோதியாக இருக்கிறான். எப்ப வாழ்க்கையில தீன் பூர்த்தியாகுமோ அப்ப அல்லாஹ் தஆலாட வாதாக்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் தஆலா வெற்றியுடைய வழிகளை உண்டாக்குவான். எப்ப வாழ்க்கையில தீன் இல்லாம போகுமோ அப்ப துன்யால அவசரமாக பல கஷ்டங்கள் வந்துடும். மா அஸாப முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர். உலகத்தில் வரக்கூடிய என்ன சோதனைகளாக இருந்தாலும், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களோட பாவங்களால தான். உங்களால பல தவறுகள் நடக்குது, சில தவறுகள் எல்லாம் மன்னிக்கிறான். وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. மௌத்துக்கு பின்னால் உள்ள பெரிய அதாபுல இருந்து உங்களுக்கு உலகத்துல சின்ன சின்ன வேதனைகளை தாரது. ஏன் அப்படி நாங்க தாரோம்டா, நீங்க உங்களோட வாழ்க்கையில தவறுகளை விளங்கி தௌபா செஞ்சு நீங்க அல்லாஹ்வுடைய பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக இருக்குது. உலகத்துல சில சோதனைகளை கொடுத்து எங்களை ஞாபகப்படுத்துறது. அதனால தீனை விட்டு எந்த அளவுக்கு தூரமாகிறோமோ சோதனைகள் அவசரமாக வந்துடும். இப்ப நாங்க பார்க்கிற சோதனைகள்
தனிப்பட்ட வாழ்க்கையில, கூட்டு வாழ்க்கையில, பெரியவங்கட சின்னவங்கட எல்லா நிலைமைகளும் இது சோதனைகள் வந்திருக்கிறே தீனுடைய குறைபாடால தான். அதனால எங்கட உழைப்பு என்னென்றா ஒவ்வொரு மூமின் வாழ்க்கையிலையும் பூர்த்தியான தீன் வாரது. அதனால ஒவ்வொரு ஆண் பெண் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற விஷயம் என்னென்றா, நீங்க தீன்ல முழுமையாக வந்துடுங்க. ஷைத்தாண்ட வழிமுறைகளை பின்பற்ற வேணாம். ஷைத்தானோட பகிரங்க விரோதியாக இருக்கிறான். அதனால பூர்த்தியான தீனுக்குள்ள வாரண்டா என்னது? அல்லாஹ் தஆலா எந்த லைன்ல என்ன கட்டளைகளை சொல்றானோ, உங்களுக்கு செய்ய இயலுமான சில கட்டளைகள் இருக்குது, சில விஷயங்களுக்கு செய்ய வேணாம் என்று சொல்லி இருக்கிறான். எதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறானோ அந்த எல்லா விஷயங்களையும் செய்ய பார்க்கிறது. எதை செய்ய வேணாம் என்று சொல்றானோ அதை நாங்க செய்யாம இருக்கிறது, இதுதான் தீனாக இருக்குது. அதனால உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை இறங்கின காரணம் என்னண்டா, சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள், இந்த ஆயத் இறங்கினது அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற சஹாபி விஷயத்துல. இவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா, இஸ்லாத்துக்கு முன்னால ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க. இஸ்லாம் வந்த பின்னால எல்லா மதங்களையும் இல்லாமாக்கிட்டு, தீனுல் இஸ்லாம் வந்த பின்னால இதுக்கு முன்னால இந்த தீன்கள் இல்லாமாக்கிட்டு, அவங்களோட மார்க்கத்துல இருந்த பழைய விஷயம் என்னன்னா, ஒட்டகம் சாப்பிட இயலாது. இப்ப இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியும், ஏன்னா பழைய மார்க்கம் ஒட்டகம் தின்ன இயலாது. இப்ப புதுசா வந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம்ல ஒட்டகம் தின்றே ஹலால். அப்ப இவங்க ஒட்டகம் தின்னாம தவிர்த்து கொள்றாங்க. அப்ப அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், நீ இஸ்லாத்துக்குள்ள வந்தா முழுமையாக வாங்கன்னு சொல்லி. இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால அதுக்கு முன்னால இருந்த மார்க்கத்துடைய முறைகளை யாருக்கும் பின்பற்ற இயலாது. உங்களோட உள்ளம் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அதை உங்களுக்கு பின்பற்ற இயலாது. அல்லாஹ் தஆலா விரும்புறல்ல, எங்கட தீனண்டா தீனுக்குள்ள ஈக்கணும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நாங்க இன்றைய நாள் தீனை பூர்த்தி ஆக்கிட்டோம். எங்கட நியமத்தை உங்கள் மீது நாங்க பூர்த்தி ஆக்கிட்டோம். நாங்க தீனுல் இஸ்லாம் உங்களுக்கு மார்க்கமாக விரும்பிட்டோம். அதனால வேற அகலிகளை போவங்களுக்கு இயலா. மஜ்மா தூங்குறாங்களா எழுப்பிக்கிறாங்களா? எல்லாம் எழுப்பிக்கிறாங்க. நான் மேலே தான் நிற்கிறேன், என்னைய மஷூரா பண்ணி மேலே உட்கார வச்சுக்கிறாங்க. எனக்கு எல்லா இடமும் விளங்குது. எனக்கு யாரை தூங்கிக்கிறாங்க, யாரை எழுப்பிக்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட வேண்டுகோள், கண்ணை திறந்து கொண்டு கேளுங்க, முழுமையா பேச்ச கேளுங்க, பூர்த்தியான பேச்ச கேளுங்க. கட்டாயம் ஒவ்வொரு மஜ்லிஸ்ல பேசப்படுறதும் ஒவ்வொரு விதமான அதுல ருசிக்குது. அப்ப முழு பயான்களும் கேட்கிற நேரம் ஒரு உழைப்புடைய தோற்றம் உங்களோட உள்ளத்துல பதிஞ்சிடும். அப்பதான் உங்களுக்கு சரியான முறையில் திரும்பி போக இயலும். அப்படி இல்லைன்னா வந்த மாதிரி திரும்பி பேசிடுவீங்க. எவ்வளவு ஏற்பாடுகள் பெரிய வேலைக்காக வேண்டி எங்கட வாழ்க்கை நோக்கத்துக்குள்ள வந்துட வேணும். எந்த நோக்கத்துக்காக படிச்சானோ அந்த நோக்கத்தை நாங்க விளங்க வேணும். நோக்கம் தீனுடைய உழைப்பாக இருக்குது. இபாதத் நோக்கம் தாவத் நோக்கமாக இருக்குது. அல்லாஹ்ட கட்டளைகளை உலகத்துல ஹயாத்தாக்குறது எப்படி, இதுதான் எங்கட வாழ்க்கையோட நோக்கமாக இருக்குது. இதுக்காக தான் நல்ல எங்களை உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உழைப்பு தாவத் தப்லீகுடைய உழைப்பு என்னண்டா, ஒவ்வொரு மனிதனும் பூர்த்தியான தீனோட வாழக்கூடிய சக்தி அடையணும். விஷயங்கள் தெரியாம இல்ல, தீன விளங்கப்படுத்துற வழிகளும் கூட மஸ்ஜிதுகள் இருக்குது, மதரசாக்கள் இருக்குது, உலமாக்கள் இருக்குது, எல்லா பாஷையில கிதாபுகளும் இருக்குது. அதை பத்திய தெளிவு மீக்குது. ஃபர்த் என்ன, வாஜிப் என்ன, ஹராம் என்ன, ஹலால் என்ன. ஆனா விஷயம் தெரிஞ்ச வேலை இல்லை,
இதன்படி வாழக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுக்கணும். அந்த சக்தி யாருக்கு கிடைக்கும்னா இந்த உழைப்பு செய்யறவங்களுக்கு தான். நீங்க அதனால முழு மக்கள்லையும் இந்த இந்த சக்தியை உண்டாக்குற நோக்கமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் தீன்படி வாழக்கூடியவங்களாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஹலாலான விடயங்களை ஈடுபட வேண்டும், ஹராமான விடயங்களை விட வேண்டும். அந்த சக்தியை உண்டாக்குறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல பலகீனங்கள் இருக்குது. அந்த பலகீனங்கள் தூரமாகி மௌத்துக்கு முன்னால எங்கட வாழ்க்கை சீராக வேண்டும். மௌத்துக்கு பின்னால எதுவும் செய்ய முடியாது. ரத்த கண்ணீரை வடிச்சாலும் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் மன்னிக்கிறதும் இல்லை. இந்த பலகீனத்தை நாங்கள் விளங்க வேண்டும். என்ன குறைபாடுகள் இருக்குது அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினா தான் விளங்கும். எங்கட வாழ்க்கையும் சஹாபாக்கள் வாழ்க்கையும் கண்ணாடியை மாதிரி பார்த்தா விளங்கும். எங்கட தவறு என்னன்னா நாங்க அந்த விஷயங்கள்ல எங்களுக்கு கீழுள்ளாக்கள் தான் பார்க்கிறோம். துனியால விஷயங்கள்ல எங்களுக்கு மேலுள்ளாக்களை பார்க்கிறோம். லட்சக்கணக்கு உள்ளவர் கோடிக்கணக்கு உள்ளவரை பார்க்கிறாரு, கோடிக்கணக்கு உள்ளவர் அதுக்கு மேல் உள்ளவரை பார்க்கிறாரு. செல்வத்தில் உயர்ந்தவர் ஆட்சி உள்ளவரை பார்க்கிறாரு. அப்ப துன்யாட விஷயத்துல அவங்களுக்கு மேலுள்ளாக்களை தான் பார்க்கிறாங்க. அவர்கிட்ட குறைவாகத்தான் விளங்குது. அவரு திருப்தி இல்லாம வாழ்றாரு, சுக்குர் இல்லாம வாழ்றாரு. ஆனா தீண்ட விஷயங்கள் எப்படி நாங்க பழகிட்டோம்டா, தீண்ட விஷயத்துல நாங்க பார்க்கறது கீழுள்ளாக்களை தான். நாங்க எங்கட மாகவுல் இருந்து கொண்டு எங்களுக்கு பட்டதை செய்ய பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு தவறு விளங்குறல்ல. அதனால மனிதன் ஏமாந்து போகிறான். நான் ஒரு தீன்தாரி நினைக்கிறான். அதனால தான் நாங்க தீனை எப்படி ஆக்கிட்டோம்டா கீழுள்ளாக்களை தான் பார்க்கிறோம். 5 நேரம் சொல்லக்கூடியவர் பார்க்கிறாரு, அவரை பாரு, அவர் 3 நேரம் சொல்றாரு. நான் 5 நேரம் சொல்லுறேன், நான் பரவாயில்ல. 3 நேரம் சொல்றவர் பார்க்கிறாரு, நான் 3 நேரம் சொல்லுறேன், அவரை பாரு, சொல்றாரு ஜும்மா மட்டும்தான். ஜும்மா சொல்றவர் பார்க்கிறாரு, நான் சரி ஜும்மா சொல்லுறேன், அவர் ஜும்மா சொல்றாரு இல்ல. எல்லாம் அப்படித்தான் பார்க்கிறேன். ஜும்மா சொல்லாதவர் அவர் பார்க்கிறாரு, நான் ஜும்மா சொல்லுறல்ல, நானா குடிக்கிறேன், அவரை பாரு குடிச்சு கொண்டிருக்கிறாரு, அவர் டோப் அடிக்கிறாரு. அவர்கிட்ட போன சொல்லுவார், நான் என்ன குடிக்கிறேன்ல, நீங்க அவர்கிட்ட போய் பயன் பண்ணுங்க. குடிக்கிறவர் பார்க்கிறாரு, நான் குடிக்கலாம் சரி, நான் கலிமை விட்டு கொடுக்கல, நான் முஸ்லீம். அவங்கள பாருங்க கலிமை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நான் பரவாயில்ல. அதனால தீன் இல்லாதவர் அவர் எப்படி இருந்தாலும் அவரு குறை வேணுங்கிறல்ல. எப்ப தீன்ல உள்ள குறை அவருக்கு விளங்குது இல்லையோ அவரோட தீன ஃபிக்ர் உண்டாகாது. தீன் ஃபிக்ர் இல்லை. ஏன்னா ஃபிக்ர் இல்லாம போற வாழ்க்கை, சிந்தனை இல்லாத வாழ்க்கை, அது பெரிய ஆபத்தாக இருக்குது. சாக்குல சல்லியை வச்சுக்கொண்டு பயணம் போனா சல்லியை பாதுகாக்க பார்ப்பாரு, சல்லி களவு போக கூடாது. சஹாபாக்கள் அவங்க ஈமான பாதுகாக்க பயப்படுவாங்க. செல்றாரு ஒருவர், நான் 30 சஹாபாக்களை கண்டிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் அழுவாங்களாம், நான் முனாஃபிக்கும் தெரியாண்டு அழுவாங்களாம். சஹாபாக்கள் எப்படி அந்தஸ்தில் உள்ளவங்க, அந்த அந்தஸ்து யாருக்கும் அடையலாது. ஆனா அப்படி இருந்தும் அவங்க பயப்பட்டாங்க, என்னிடத்துல நிஃபாக் இருக்குதோ தெரியாதுன்னு சொல்லி. அதனால தாவத் தப்லீகுடைய உழைப்புடைய நோக்கம் என்னண்டா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட அசுத்தமான சூழல் இருந்து பரிசுத்தமான சூழலுக்கு மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கையில சுக்குர் உண்டாக வேண்டும், சபுர் உண்டாக வேண்டும். இறைநேசர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தாலா வழிய 2 வழிகள் இருக்குது, ஒன்று சுக்குர், ஒன்று சபுர். சுக்குரும் சபுரும் உள்ளவராக மாற மாட்டாரு எது வரைக்கும் என்றா, தீண்ட விஷயத்துல அவரை விட மேலுள்ளாக்களை பார்க்கணும்,
துனியான விஷயத்துல அவருக்கு கீழலோரை பார்க்கணும். இது இல்லாம அவர் ஷாக்கிரீனாக மாற மாட்டாரு, சாபிரீனாக மாற மாட்டாரு. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால இந்த உழைப்புடைய நோக்கமே தான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட சூழல்ல இருந்து அதுக்கு மாதிரி தீன பழகிட்டாங்க. இப்ப நாங்க எப்படி பார்க்கிறோம், அவங்கள அப்படியே கழட்டி எடுத்து ஒரு பரிசுத்தமான சூழலை உட்கார வைக்க பார்க்கிறோம். அல்லாஹ்ட மாளிகையில தாலீமோட ஹல்கால அவர் ஈமான் விஷயங்களை கேட்டு உள்ளத்துல ஈமான்ல சக்தியை உண்டாக்குறது. ஈமான்ல சக்தி உள்ளத்துல வந்தா அவரு தீன்தாரியாக மாறிடுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் பெரிய முயற்சி பண்ணி அவங்கள அல்லாஹ்ட கட்டளைகளை செய்யக்கூடியவங்களாக மாத்தினாங்க. அவங்களுக்கு எந்த கட்டளைகள் வந்தாலும் உடனே செஞ்சிருவாங்க, அது பாரமாகல. அதனால சஹாபாக்கள வாழ்க்கைய கண்ணாடி மாறு முன்னுக்கு வச்சு எங்களையே பார்க்கறது தான் தப்லீகுடைய உழைப்பாக இருக்குது. கேட்டாங்க சஹாபாக்கள், ஹக்குன்னு சொன்னா என்னது, உண்மை என்றா என்னது சொன்னாங்க. இந்த உம்மத்துல பல பிரிவுகளா மக்கள் பிரிவாங்க, எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு யாரு போவாங்கண்டா, யாரு மஅன அலைஹி வஸ்ஹாபி, யாரு என்னுடைய சஹாபாக்கள்ல என்னுடைய முறைகள் இருப்பாங்களோ அவங்க சொர்க்கம் போவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களால உருவாக்கப்பட்ட சஹாபாக்களையும் ஹக்க விளங்குறவங்களா ஆக்கிக்கிறாங்க. அவங்கள பார்த்து எங்களுக்கு ஹக்க விளங்கிலும், அவங்கள பார்த்து சரியான திசையை விளங்கிலும் எங்களுக்கு. சஹாபாக்கள் ஜமாத்தாக இருக்குது. சஹாபாக்கள வாழ்க்கையை பார்த்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அதுக்கு மாதிரி ஆக்க வேண்டியிருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு வாழணும். அதே முயற்சியில மௌத்தாக வேணும். எப்ப நாங்க அதை இலக்காக வச்சு ஒரு வேலையை செய்வோமோ அந்த இலக்கை நாங்கள் அடைய நினைப்போம். அதை நாங்கள் அடையக்கூடிய நேரம் கிடைக்காட்டி இடையில மௌத்தாகினாலும் அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உண்டாக்குவான், அந்த கூலியை தருவான் எங்களுக்கு. ஒருத்தர் ஹாஃபிஸாக குர்ஆனை பாடமாக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு சூரத்தை பாடமாக்கி மௌத்தாகினார் என்றாலும் அல்லாஹ் ஹாஃபில்கள் எழுப்பாட்டுவான். அவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி வெளியாகிறாரு, உம்ரா எஹ்ராமோட வெளியாகிறாரு. அவர் கராச்சியிலே மௌத்தாகிட்டாரு. அவரு எஹ்ராம கெட்டி கொண்டு தல்வியை ஓதியவராக எழுப்பாட்டப்படுவார். அந்த நியத்தோட வெளியாகினா அல்லாஹ் தஆலா அவரை அங்க சேர்த்து வைப்பான். அவருடைய அஜல் வந்து மௌத்தாகிட்டாலும் அந்த சல்லா கொடுக்குறான் அவருக்கு. கேட்டாங்க மௌன இலியாஸ் இடத்துல, நீங்க இந்த ஒளியப்பால என்ன நினைக்கிறீங்க, என்ன நாடுறீங்க? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எந்த படித்தரத்துல விட்டுட்டு போனாங்களோ தீண்ட விஷயத்துல, அந்த படித்தரத்துக்கு உம்மத்தை கொண்டு வர நினைக்கிறேன். எங்கட தப்லீகுடைய உழைப்புடைய மன்சில் சஹாபாக்களாக இருக்குது. அந்த சஹாபாக்கள வாழ்க்கையை அடைகிறது எங்கட நோக்கமாக இருக்குது. சஹாபாக்கள் எப்படி விட்டுட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? அந்த சஹாபாக்கள் 100% அவங்க 2 விதமான விஷயங்களை பார்க்கலும். முதலாவது விஷயம், அவங்க பூர்த்தியான தீன ஹகீகத்தோட வாழ்ந்தாங்க. அவங்கள பத்தி சொல்லிடும் எங்களுக்கு, நடமாடக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆன்கள். அவங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன். அவர்கள் குர்ஆன்ல எது சரியோ அதை செய்வாங்க, குர்ஆன் எதை வானமன்றதோ அதை விட்டுடுவாங்க. குர்ஆன்ல கூறப்பட்ட எல்லா சிஃபாத்துகளையும் அவங்களோட சிஃபாத்துகளாக எடுத்துக்கொண்டாங்க. எந்த சிஃபாத்துகளை விடுமாறு சொல்லப்பட்டுச்சோ அந்த சிஃபாத்துகளை விடுவாங்க. அதனால அவங்க நடமாடக்கூடிய குர்ஆன்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். கேட்டாங்க ஒரு சஹாபிட்ட, உங்களோட குர்ஆன் எங்க காட்டுங்க. அப்போ ஒரு சஹாபியை காட்டுறாரு. ஹாதா கிதாபுல்லாஹி யம்ஷி அலல் அர்த், இவர் பூமியில நடமாடக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆனாக இருக்கிறார். என்ன வாழ்க்கையில பூர்த்தியான தீன் இருந்தா அல்லாஹ்ட பூர்த்தியான வாதா நிறைவேறும். அல்லாஹ்ட எல்லா வாதாக்களும்
இந்த உம்மத்துக்கு நாங்க என்ன கொடுப்போம் என்ற வாதாக்கள் இருக்குது. இந்த இந்த உம்மத்துக்கு நாங்க அன்பை கொடுப்போம், உம்மத்துக்கு ஹிலாஃபத்தை கொடுப்போம், உம்மத் அவங்களுக்கு அவங்களோட தீன்ல சக்தியை கொடுப்போம். அல்லாஹ் தஆலா வாதா இருக்குது. அதனால குர்ஆன் செல்ற மாதிரி வாழ்ந்தா அந்த வாதாக்கள் அடையிடும். அது அரசியலையாக இருக்கலாம், வியாபாரத்திலேயாக இருக்கலாம், விவசாயத்திலேயாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலேயாக இருக்கலாம், கூட்டு வாழ்க்கையிலேயாக இருக்கலாம். குர்ஆன் சொல்ற மாதிரி வாழ்ந்தா வாதாக்கள் நிறைவேறும். அமைதி இல்லாத நிலைமைகள், பயங்கரமான சூழல்களை அல்லாஹ் அமைதியாக மாத்திடுவான். அசுத்தமான துன்யாட வாழ்க்கையாக இருந்தா பரிசுத்தமான வாழ்க்கையாக மாத்திடுவான். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால சஹாபாக்கள் 100% அவங்க தீன ஹக்கீகத்தோடு வாழ்ந்து காட்டினாங்க, தீனுடைய வாழ்க்கைய. இரண்டாவது விஷயம், சஹாபாக்கள் 100% சஹாபாக்கள் அவங்களோட சொத்து செல்வங்களை அல்லாவுக்காக வேண்டி, அல்லாஹ்ல தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்ல தீனுடைய தகாசாக்களுக்காக வேண்டி அவங்க தியாகம் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு தீனுக்கு முன்னால் எதுவும் பெருமதியாக விளங்கவே இல்லை. அவங்களுக்கு தீனுடைய நபியுடைய வாழ்க்கை, அதுக்காக வேண்டி அவங்க உயிரை கொடுக்க வந்தாலும் உயிரை கொடுத்துருவாங்க. அவங்க தூக்கு மேடைகள்ல ஏற வேண்டி வந்தாலும் அந்த தியாகம் பண்ணுவாங்க, எதையும் தியாகம் பண்ணுவாங்க. என்னென்ன முறையில தியாகங்கள் செய்ய வேண்டி வந்ததோ அந்த விடயங்களை தியாகம் பண்ணிடுவாங்க. அதனால எங்கட சொத்து செல்வங்கள் எங்கட பார்வையில பெருமதி இல்லாம ஆகிட வேணும். আমাদের জীবনে 1 নম্বর জিনিস ছিল শতভাগ দিন তাদের শতভাগ ছিল. அதனால நாங்க எப்படியாப்பட்ட முறையில வாழ வேணும் என்றா, அல்லாஹ்வுடைய தீனன்னு வந்துட்டா, அல்லாஹ்வுடைய தீனுடைய உழைப்புடைய தகாசான்னு வந்துட்டா எங்கட உள்ளத்துல அதை விட பெருமதி எதுவும் ஈக்கப்படாது. இந்த உழைப்பு மூலம் உம்மத்துல இந்த 2 சிஃபத்தை உண்டாக்க வேணும். இந்த உழைப்பு மூலம் ஒரு மஜ்மா தயாராகிட்டா அந்த மஜ்மா வச்சு அல்லாஹ் தாலா பெரிய வேலையை வாங்குவார். சஹாபாக்கள் மூலம் எந்த அடிப்படையில அல்லாஹ் உதவிகளை செஞ்சு இந்த வேலையை வாங்கினானோ அதே முறையில வேலை வாங்குவான். அவங்களுக்கு ஏதாவது பலகீனங்கள் உண்டாகினாலும் அல்லாஹ் அவங்கள உறுதிப்படுத்தி அவங்கள வச்சு வேலை வாங்குவான். அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த சக்திகளையும் அல்லாஹ் தாலா தடுத்து நிறுத்துவான். அல்லாஹ் அதை சுத்தமாக்கிடுவான். அதனால மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது பெரிய ஒரு உழைப்பாக இருக்குது. அதனால இந்த வேலையை நாங்கள் சரியாக விளங்க வேணும், சரியாக செய்ய வேணும். சரியாக செய்யறதால தான் மனிதன் மனிதனாக மாறுவாரு, சும்மா செய்யறதால மாறுறல்ல. ஒரு 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 பூமியில ஒரு விதையை சரியாக நட்டுறது எங்கட பொறுப்பாக இருக்குது. எங்கட அந்த இந்திரியம் சரியான இடத்துல போனா அதன் மூலம் குழந்தை உண்டாகிடும். அதனால இந்த உழைப்பும் சரியான முறையில நடக்குமாக இருந்தா அல்லாஹ் தஆலா அதை வச்சு மாற்றங்கள் உண்டாக்குவான். முதலாவது இந்த உழைப்புல ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்றா, அவரு தௌபா செய்றவராக மாறிடுவார். தௌபா செய்வாரு, அவரை விளங்குவாரு, தன்னுடைய வாழ்க்கையை உணருவாரு, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வாரு. தௌபா அது எப்படியாப்பட்டதுன்றா, அதுக்கு முன்னால் நடந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அதனால முழு மஜ்மாவும் இந்த மஜ்மாலிக்கிற எல்லாரும் தௌபா செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கை அது சரியான வாழ்க்கை இல்லை, நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்க. இங்கிருந்து நல்ல ஒரு உள்ளத்தோட வெளியாகுங்க. அப்படி செஞ்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பூர்த்தியான தீன விளங்க, பூர்த்தியான தீன்படி வாழ்ற சக்தியை உண்டாக்க நாங்கள் எங்கள வாழ்க்கையில தாவத்து உண்டாக்க வேணும். தாவத்துல முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முதலாவது ஒவ்வொரு மனிதன உள்ளத்துல யகீனும் சீராக வேணும். எங்கட விஷயங்கள் நடக்கிறது நடக்காம இருக்கிறது அஸ்பாபுகளால் இல்ல, டிகிரியால் இல்ல, அரசாங்கத்தால் இல்ல. ஆனா அல்லாஹ் தாலா தான் அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வாழ்க்கையை சீராக்குறதும் அல்லாஹ் தாலா தான். வாழ்க்கையை அளிக்கிறதும் அல்லாஹ் தாலா தான். அல்லாஹ் தாலா ஹாலிகாக இருக்கிறான். அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது மஹ்லூக்காக இருக்குது. மஹ்லூக்குல விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், லா யம்லிகு நஃபஅன் வலா தர்ரன். அந்த படைப்பு அது மலையாக இருக்கேலும், எறும்பாக இருக்கேலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கேலும், கடலாக இருக்கேலும், ஆறாக இருக்கேலும், அது சல்லி ஒருவாவாக இருக்கேலும், ஒரு கோடியாக இருக்கேலும், இதுல அல்லாஹ் தாலா பிரயோசனத்தை வச்சும் இல்லை, நஷ்டத்தை வச்சும் இல்லை, இதால ஹயாத்தும் இல்லை, இதால மௌத்தும் இல்லை. இதெல்லாம் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட உள்ளத்துல யகீனை நாங்க சீராக்க வேணும். எங்கட வாழ்க்கை சீராகிறது, சீரில்லாம போறது அது தீனை வச்சுதான், அல்லாஹ்ட கட்டளையை வச்சுதான். இந்த உலகத்தில் யார் யார்ட வாழ்க்கையெல்லாம் சீராகிச்சோ அது அல்லாஹ் சீராக்கினான். யார் யார்ட வாழ்க்கையெல்லாம் சீரில்லாம போனதோ அது அல்லாஹ் சீரில்லாமாக்கினான். அல்லாஹ் தாலாக்கு எதுவும் தேவையில்லை. வானங்கள் இல்லாம வானங்களை படைச்சான், பூமி இல்லாம பூமி படைச்சான். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் படைச்சிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்களை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு குரல்களை கொடுத்திருக்கிறான், ஒவ்வொரு நிறங்களை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான். நாங்கள் அல்லாஹ் விளங்கணும், அல்லாஹ் பயப்படணும், ஆதரவு வைக்கணும். அல்லாஹ் விடத்தில் மஹ்லூக்க நாங்கள் நம்புறல்ல. அதனால முதலாவது விஷயம் எங்கட யகீன் சீராக வேணும். வாழ்க்கை சீராகிறதுக்குரிய ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வாழ்க்கை முறைதான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையாக இருக்குது. யாரு முஹம்மதியாக உலகத்துல வாழுவாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வாழ்க்கையை வாழுவாரோ, அவர் எங்க வாழ்ந்தாலும், ஏழையாக வாழ்ந்தாலும், பணக்காரராக வாழ்ந்தாலும், அல்லாஹ் அவர் வாழ்க்கையை சீராக்குவான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு, நீங்க உண்மையிலேயும் அல்லாஹ்வை அன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தால் அதுக்குரிய முதலாவது நிபந்தனை நீங்க என் நபியை பின்பற்ற வேணும். நபியுடைய பின்னுக்கால யாரு வாழ்வீங்களோ அல்லாஹ் தாலா அவங்கள அனுபவிச்சிடுவான். சில டைம் தவறுகள் நடக்கும், அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுவான். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதனால வெற்றிக்குரிய வழி முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்குது. அதனால நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க முஹம்மதியாக மாற வேணும். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பு இருக்குது. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. அல்லாஹ் தாலாவுடைய இறை நேசராக நாங்க மாற வேணுமா, நாங்க முஹம்மதியாக மாற வேணும். நாங்க வழியாகிறதுக்குரிய ஷார்ட்கட் வழி என்னென்றா நாங்க முஹம்மதியாக மாறுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை நாங்க வாழ்றது. அப்ப அவர் இறைநேசராகுவாரு. யார் இறைநேசராக மாறுறாரோ அல்லாஹ்ட பாதுகாப்பு அவருக்கு கிடைக்குது. அல்லாஹ் உதவி அவரோட இருக்குது. அல்லாஹ் உதவி அவரோட ஆகிட்டா அவருக்கு உதவியாகத்தான் வானங்கள், அவருக்கு உதவியாகத்தான் காற்று, அவருக்கு உதவியாகத்தான் மலைகள்,
அல்லாஹ் அதை வசமாக்கிடுவான். அதனால சஹாபாக்களோட வாழ்க்கைய நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சஹாபாக்களோட காலத்துல எரிமலை வெடிச்சு வந்து கொண்டிருக்குது. தமீமுத்தாரி அன்சாரி சஹாபி அவங்க அனுப்பினாங்க. அவங்க அந்த எரிமலை எங்கிருந்து வெளியானதோ அந்த இடத்துக்கு அடிச்சு அதை உள்ளுக்கு அனுப்பினாங்க. எரிமலைய ஒரு படை யுத்தத்துக்காக போகுது, எதிரிகள் பின்னால தாக்க வராங்க, அந்த படைக்கு தெரியாது. எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்கே படைக்குது. ஹசரத் உமர்லி அவங்க என்ன செய்யறாங்க, மதீனால மிம்பல் இருந்து கொண்டு யா சாரியா அல் ஜபல் என்றாங்க. ஏ சாரியா மலைக்கு பின்னால கவனம் என்று சொல்லி சொல்றாங்க. மதீனால சொன்ன அந்த குரல் அவங்களும் கேக்குது. அல்லாஹ் காற்ற வசமாக்கினான். அதனால அல்லாஹ்ட உதவி உங்களோட ஈக்கண்டா முழு உலகமும் உங்களோட தான், பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் முழு உலகத்தை உங்களுக்கு வசமாக்கிடுவான். அல்லாஹ்ட மறைவான எத்தனையோ முறைகள் இருக்குது, மலக்குமார்கள முறைகள் இருக்குது. அதனால வெற்றியுடைய வழி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்குது. 24 மணித்தியாலங்களோட வாழ்க்கையும் நாங்க முஹம்மதியாக வாழ வேண்டும். அதனால ஹதீஸே குதுசியில அல்லாஹ் தஆலா சொல்றான், யாராவது என்னுடைய நேசர் நோவிச்சா ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவரோட யுத்தம் பிரகடனம் பண்றேன். யாராவது என்னுடைய நேசரோட பகைமை பாராட்டுறாரோ, யுத்தத்துக்கு போறாரோ, நான் யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் அறிவிக்கிறான். அல்லாஹ் அந்த மனிதனை பழி வாங்குவான் யாரு இறைநேசர் நோவிக்கிறாங்களோ. அதனால கிதாபுகள்ல ஒரு சம்பவம் வருது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட வந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு இறைநேசர் அங்கே நடந்து போறாரு. நடந்து போற நேரம் அந்த இறைநேசர் அந்த போகக்கூடிய நேரம் தூசி அந்த பெண்ட ஆடையில படுது. அப்ப அந்த மனிதன் கம்பீரமாக அந்த இறைநேசரை நோவிச்சான். கொஞ்சம் தூரம் போகல அவர் குதிலிருந்து கீழே விழுந்துடுறாரு. அப்ப வந்தவங்க கேட்டாங்க என்ன நடந்துச்சு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, நான் இவரை நோவிச்சேன், இவரை விரும்புறவர் என்ன நோவிச்சாருன்னு சொல்லி. அதனால அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடைய வாழ்க்கை அது முஹம்மதியுடைய வாழ்க்கையாக இருக்குது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்தை தயார்படுத்தினாங்க. ஒவ்வொரு மூமின்ட யகீனும் சீராக வேண்டும். 24 மணித்தியால வாழ்க்கையும் மனோ இச்சையில வாழாம முஹம்மதியாக வாழக்கூடியவராக மாற வேண்டும். இரண்டாவது சந்திக்கிறது இபாதத். ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்க வேண்டும் இபாதத் மூலம். அதனால ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வோட வைக்கிற தொடர்பு அது இபாதத் செய்யறதாக இருக்குது. அல்லாஹ் எங்கட மாபூதாக இருக்கிறான், நாங்க வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அதனால ஈமானியாத்துக்கு பின்னால 2வது லைன் இபாதத்தாக இருக்குது. நீங்க அல்லாஹ் எஜமான் என்று நீங்க நம்பினீங்க, நீங்க அடிமைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குரிய அடையாளம் நீங்க இபாதத் செய்யறவராக மாற வேண்டும், நீங்க ஆபிதாக மாற வேண்டும். ஹதீஸ்ல இருக்குது, யாராவது பள்ளிக்கு அடிக்கடி வாராரோ போறாரோ நீங்க அவரை மூமின் என்று சாட்சி கூறுங்க. சஹாபாக்கள் அவங்களோட எல்லா லைனையும் சீராக்கினாங்க. அந்த காலத்துல தொழுகை இல்லாதவங்க பேச்சுக்கே இடமில்லை. முனாஃபிக்காக இருந்தாலும் அவர் இமாம் ஜமாத்துக்கு வந்துடுவாரு. என்ன இமாம் ஜமாத் இல்லாம யாரும் வாழ்றல்ல. அதனால சஹாபாக்கள் தொழுகையை சீராக்கினாங்க. தொழுகை சீராகிட்டா வாழ்க்கை சீராகிடும். வாழ்க்கை சீராகிறதுக்குரிய வழி தொழுகையாக இருக்குது. தொழுகையாக இருந்தா அந்த தொழுகையின் மூலம் அந்த மனிதன் வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகிடும். மானக்கேடான பாவங்கள் தானாக விடுபட்டு போய்த்திடும். வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிடும். அப்ப ஒரு பாவங்கள்ல இருந்து நாங்க பரிசுத்தமாகிறதுக்குரிய வழி தொழுகையாக இருக்குது. அதனால சொல்லுவாங்க இறைநேசர்கள்,
தொழுகை என்றது ஒரு வீட்டுடைய ஜன்னலை போல. அந்த ஜன்னலுக்கு வெளியால வெளிச்சமும் வரும், அந்த ஜன்னலுக்கு வெளியால காத்தும் வரும். அதே மாதிரி தொழுகையாக இருக்குது. தொழுகையின் மூலம் அந்த மனிதன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வரும். அந்த வாழ்க்கையில பாவங்கள் நடக்காது. தொழுகையை நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. தொழுகையை நாங்கள் எப்படி ஆக்கணுமெண்டா எங்கட தொழுகை அல்லாவோட முனாஜாத்தாக மாறிட வேணும். இன்னமல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தொழக்கூடியவர் அல்லாவோட ரகசியம் பேசுறாரு. ரகசியம் பேசுறாரு அல்லாவோட ரகசியம் பேசுறாரு தொழக்கூடியவர். எப்ப இவர் சூரா ஃபாத்திஹா ஓதுறாரோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சொல்றான் ஹமிதனி அபதி, என்னுடைய அடியார் என்னைய புகழ்ந்துட்டாரு. அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியான் என்னைய புகழ்ந்துட்டாரு. மாலிகி யௌமித்தீன் என்று சொல்றாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னைய கண்ணியப்படுத்திட்டாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு இஹ்தினஸ் ஸிராத்தல் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான் இது எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அக்ரிமெண்டாக இருக்குது. அதுக்கு பின்னால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்றாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான் வலி அபதி மா சஅல், என்னுடைய அடியான் எதை கேட்டாலும் நான் அதை கொடுக்கிறேன். அதனால நாங்க தொழுகையில முயற்சி பண்ணி தொழுகையை சரியாக்கணும், தொழுகையை சீராக்கணும். எங்கட சிந்தனையில தொழுகை வந்துடணும். வாழ்க்கையில என்ன கஷ்ட பிரச்சனை வந்தாலும் எங்கட கவனம் தொழுகையின் பக்கம் போக வேணும். தொழுகையில யகீன் வரணும், தொழுகையில ஆசை வரணும், அல்லாஹ்ல முன்னுக்கு நிக்கிற ஆசை வரணும். தொழுகைகளுக்கு பாரமாக வரக்கூடாது, தொழுகைகளுக்கு ராஹத்தாக மாறிடணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க பிலாலுக்கு, அரிஹ்னி யா பிலால், ஏ பிலால் அதான் சொல்லி தொலை வச்சு எங்களுக்கு ராஹத்தை உண்டாக்குங்க, தொழுகை நேரத்தை சொல்லி எங்களுக்கு ராஹத்தை உண்டாக்குங்க என்று சொல்லுவாங்க. தொழுகையை நாங்க தொழணும், நீண்ட ரகாத்துகள், நீண்ட கியாம்கள். நாங்க தொழுகையை நாங்க படிக்கணும், தொழுகையில உள்ள சட்டங்களை படிக்கணும், தொழுகையில சட்டங்களை படிக்க வேணும். தொழுகையில அடுத்தது எங்கட சிந்தனைகள் சீராக வேணும். எங்கட சிந்தனை எப்படி இருக்கணும்டா நாங்க அல்லாஹ் பாக்குற மாதிரி. அப்படி வர கஷ்டம்டா அல்லாஹ் எங்களையே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட தொழணும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற நீயத்தோட தொழணும். இந்த விஷயங்களை கவனிச்சோம்னா தொழுகை சீராகிடும். தொழுகையில யகீன் உண்டாக்கணும், தொழுகையில ஆசை வரணும், தொழுகையில இல்மு வரணும், தொழுகையில இஹ்சானுடைய சிஃபத் வரணும், தொழுகையில இஹ்லாஸ் வரணும். இந்த அஞ்சும் வந்துட்டா அந்த தொழுகையின் மூலம் எதையும் சாதிக்கலாம். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகையை நாங்க சீராக்க வேண்டும். எப்படி நாங்க நோன்பு பிடிக்கணும்டா எங்கட நோன்பு தக்வா உண்டாக்கணும். ஹராம்ல இருந்து தப்பி ஹலால் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கைய எங்கட நோன்பு உண்டாக்க வேணும். எப்ப தக்வா வாழ்க்கையில வருதோ அல்லாஹ் தஆலா மறைவான உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளியாகிற வழியை உண்டாக்குவான் தக்வாவின் மூலம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது சீராகும் தக்வாவின் மூலம். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தக்வாவை சஹாபாக்கள் ஒரு நியமத்தாக பார்த்தாங்க. அல்லாஹ் தாலா ஒரு பெரிய நியமத்தை கொடுத்திருக்கிறான். தக்வாவின் மூலம் எதையும் சாதிக்கலாம். ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க சொன்னாங்க ஹஸ்ரத் உமரிடத்துல, நீங்க பைத்துல் மால செலவழிச்சு கொண்டே போறீங்க, ஒன்னே வைக்கிறீங்க இல்ல. சொல்றாங்க அப்துல் ரஹ்மான், உங்களோட நாவால ஷைத்தான் பேசுறான். என்ன சொல்றீங்க நீங்க? அல்லாஹ் எங்களுக்கு தக்வாவை தந்திருக்கிறான். தக்வாவின் மூலம் எங்களுக்கு எதையும் சாதிக்கலாம், எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். அதனால தக்வாவுடைய வாழ்க்கையை நாங்க வாழ பழகி கொள்ளணும். நாங்க ஜகாத்து எப்படி கொடுக்கணும்டா எங்கட ஜகாத் மூலம்
எங்கட உள்ளத்தில் உள்ள லோபித்தனம் இல்லாம போறதுக்கு. லோபித்தனம் நரகத்தில் நட்டப்பட்ட மரமாக இருக்குது. நாங்க ஹஜ்ஜி செய்ய வேண்டும் எப்படி என்றா எங்கட ஹஜ்ஜின் மூலம் எங்கள்கிட்ட பூர்த்தியான இதாத் வர வேணும் என்ற நோக்கத்தில். அதனால வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளோடு நாங்கள் வாழ வேணும். நாங்கள் நபியுடைய வழியோல வாழ வேணும். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நீங்க இபாதத்தின் லைனை நாங்கள் சீராக்குறது, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய தொடர்பு உண்டாகிடும். அதோட நாங்கள் எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை சீராக்க வேணும். இந்த உலகம் என்றாலே தொடர்புடைய உலகமாக இருக்குது. எத்தனை தொடர்புகள் இருக்குதோ அத்தனை கடமைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் உம்மா பைக்குது, மனைவி இருக்குது, சாட்சிமார்கள் இருக்குது, ஒவ்வொரு துறையில இருக்கிறாங்க. அரசியல்ல, அதிகாரத்துல, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பழக்கம் எங்கள்கிட்ட வர வேணும். நாங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அனுபவிக்க வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க பூர்த்தியான மூமினாக முடியாது, நீங்க அடுத்தவருக்கு உங்களுக்கு விரும்புறத விரும்பணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, நீங்க சொர்க்கம் நுழைய மாட்டீங்க நீங்க மூமின் ஆகாத வரைக்கும், நீங்க மூமினாக மாட்டீங்க நீங்க உங்களுக்குள்ள அன்பு வைக்காத வரைக்கும். செல்வாங்க மௌலானா சயீத் அஹ்மத் கான் சாப் ரஹிமஹுல்லா, மக்கள் அல்லாட்ட செல்வங்களை கேட்கிறாங்க, நான் அல்லாட்ட அன்பை கேட்கிறேன், மஹப்பத்தை கேட்கிறேன். ஒவ்வொரு முஸ்லீமும் அன்பு வைக்க வேண்டும், அவருடைய கடமையை விளங்க வேண்டும், அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். முழு உம்மத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல மக்களாக மாத்தினாங்க, ஒரே பொடியை போல மாத்தினாங்க. இந்த உம்மத்து வார நேரங்கள் அதே மாதிரி அந்தஸ்துகள் எதுவும் இல்லை. எல்லா முஃமின்களும் ஒரே உடம்பு போல. இன்னமல் முஃமினூன இஹ்வா. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு மூமின் அடுத்த மூமின் விஷயத்துல இறக்கம் வைக்கிறதுல அதுக்கு உதாரணம் ஒரு பொடியை போல. ஒவ்வொருத்தரும் பல தரப்பட்டவங்க தான், ஆனா உம்மத்து வார நேரம் எல்லாம் ஒரு பொடியை போல. ஒரு பொடியில காலுக்கு வருத்தம் வந்தாலும் உள்ளம் கவலைப்பட ஆரம்பிக்குது, கண்ணீரை வடிக்க ஆரம்பிக்குது. அதனால மூமின்கள் ஒரு பொடியை போல. அதனால ஒரு மூமின் அடுத்த மூமின் குறைகளை பார்க்க மாட்டாரு, ஒரு மூமின் அடுத்த மூமினை கேவலப்படுத்த மாட்டாரு, ஒரு மூமின் அடுத்தவங்களோட குறைகளை பேச மாட்டாரு. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு பொடியை போல வாழுவாங்க, ஒரு உடம்பு போல வாழுவாங்க. அதனால எங்கட கூட்டு வாழ்க்கை அதுல எங்கள்கிட்ட இன்சாஃப் வரணும், இஹ்சான் வரணும், ஈசார் வரணும், எங்கள்கிட்ட வெக்கம் வரணும். அதனால உம்மத் ஒரே பொடியை போல ஆக வேணும். அப்படி இருந்தா தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். இந்த உம்மத் ஒன்றுபட்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய உதவி வாரத்துக்குரிய வழியாக இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி வார வழியாக இருக்குது. எப்ப பிளவுகள் உண்டாகி உள்ளங்கள் பிரிந்து இருக்குமோ அல்லாஹ் உதவி இல்லாம போய்த்திடும். அதனால வாழ்க்கையை வாழணும், நாங்க நல்ல மக்களாக, கடமைகள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக. நாங்க அந்த விஷயங்களை கவனிக்கலை என்றா நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு கட்டம் வரும், எங்களையால பாதிக்கப்பட்டவங்க வருவாங்க. பாதிக்கப்பட்டவங்க வந்து அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்வாங்க. பின்னால் அல்லாஹ் என்ன செய்வான், நன்மைகள் எல்லாம் பங்கிட்டு கொடுப்பான். அவங்களுக்கு நஷ்டவாளி ஆகிடுவோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முஃப்லிஸ் ஆகிடுவோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதோட மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா தேவைகள் நிறைவேறக்கூடிய இடமாக ஆக்கிக்கிறான். இச்சைகள், ஆசைகள் அது ஏராளம். உலக வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையாக இருக்குது. அதனால யாருடைய ஆசைகளும் பூர்த்தியாக நிறைவேறவே இயலாது, பூர்த்தியாக நிறைவேற முடியாது. சாப்பிடுறது, குடிக்கிறது, உடுக்கிறது, வசிக்கிறது,
வாகனம், இதெல்லாம் தேவைகள். இது ஒவ்வொருத்தரும் தேவைகளாக இருக்குது. அதனால இந்த தேவைகளை ஹலாலான முறையில பூர்த்தியாக்குறது, சுன்னத்தான முறையில பூர்த்தியாக்குறது, ஹராம்லிருந்து நாங்க விடுபடுறது, இஸ்ராஃப்லேருந்து விடுபடுறது. எப்ப ஹராம் ஹலால், இதுக்கு உதாரணம், ஒருத்தர் சாப்பிடுறாரு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறாரு, அவருக்கு ருசியும் கிடைக்கும், அவருக்கு சந்தோஷம் உண்டாகும், உள்ளத்துல பலம் உண்டாகும். எப்ப நாரின சாப்பாடு சாப்பிடுவாரோ, பழுதான சாப்பாடு சாப்பிடுவாரோ, அது கசப்பாக இருக்கும், உள்ளத்துக்கு போனா நோய்கள் உண்டாக்கிடும். அதனால ஹலால் வந்துட்டா அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். ஹராம் வந்துட்டா அந்த ஹராமுடைய நுஹூசத் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிடும், பாவங்கள் செய்ய வச்சிடும். சில நேரங்கள்ல சில சாப்பாடுகள் உடம்புக்கு போகுது, அதோட விபரீதம் வெளிப்படையாக விளங்க ஆரம்பிக்குது, பாவங்கள் செய்ய ஆசை வருது. அதனால ஹலாலாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் பரக்கத் செய்வான். நாங்க உழைக்கணும் சரியான முறையில. அதனால தான் சொல்லப்படுது, கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா. ஃபர்தான கடமைக்கு பின்னால் அடுத்த கடமை ஹலால சம்பாதிக்கிறதாக இருக்குது. எப்படி ஃபர்தான கடமைக்கு நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி ஹலாலான வியாபாரத்துக்கு நன்மை கிடைக்கும். எங்கட வியாபார வழிகளை நாங்கள் உலமாக்கள்கிட்ட முன் வச்சு நாங்கள் விலையை கொள்ளணும். ஹராமான எல்லா முறைகளையும் விட்டும் எங்களை வியாபாரத்தை பாதுகாக்க வேணும். சந்தேகத்துக்கிடமான வழிகளாக இருந்தாலும் நாங்கள் வியாபாரங்களை பரிசுத்தமாக்க வேணும். அதனால எங்கட ஹராம் ஹலால பேன்றது எங்கட இபாதத் சீராகிறதுக்கு வழியாக இருக்குது. அப்படி இல்லைண்டா இவருட இபாதத்துகள் வீணாகிடும். அவர் ஹராமான பொருளால ஹஜ்ஜிக்கு போறாரு, தல்பியா ஓதுறாரு, தல்பியாக்கு பதில் கொடுக்கப்படும், லா லப்பைக் வலா சாதைக், உங்களோட தல்பியா கபூல் இல்லை எங்கள்கிட்ட, என்ன உங்களோட சொத்து ஹராமாக இருக்குது. அதனால நாங்க எங்களைய பாதுகாக்க வேண்டும் ஹராம விட்டும். எங்கட தொழில்கள்ல வியாபாரங்கள்ல எங்க இருந்தாவது ஹராம் கலக்குதுன்னு வந்துட்டா நாங்க நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். அதை நாங்க பரிசுத்தமாக்க வேண்டும், அந்த நிலையில நாங்க சீராக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஹராமின் மூலம் எது உடம்புக்கு போகுதோ அதுல பரக்கத் உண்டாகாது, அதுல நோய் உண்டாகும். அல்லாஹ் தஆலா அதை அழிச்சு போட்டுருவான். வட்டி யம்ஹகுல்லாஹு ரிபா வயர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதகா வளர்க்கிறான். அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் ஹராம் ஹலால பேணிக் கொள்றது, ஆசைகளை பூர்த்தியாக்குற ஒரு இடம்டா அது சொர்க்கமாக இருக்குது. சொர்க்கத்துல தான் ஆசைகளை பூர்த்தியாக்கலும். நாங்க உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி சில ஆசைகளை தியாகம் பண்ண வேணும். ஒரு மனிதன் பாதையில போறாரு, அவருக்கு முன்னால ஹராமான ஒரு நிகழ்வு வருது, அவர் பார்வையை தாழ்த்தி கொள்றாரு. என் அல்லாஹ்வுடைய கட்டளை, மூமினான ஆண்கள் பார்வைகளை தாழ்த்திக்கோங்க, இந்த கட்டளை அவரு பூர்த்தியாக்கிட்டாருண்டா ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்துல இபாதத் செய்யற ஒரு இன்பத்தை உண்டாக்குறான், அந்த இன்பத்தை உண்டாக்குறான். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்படுது, இவருக்கு தூங்க ஆசை வருது, அல்லாஹ்வுடைய கட்டளை தொலை வருமாறு இவருடைய ஆசை தூங்குறது. எப்ப இவர் ஆசையை தியாகம் பண்ணி அல்லாஹ்வுடைய கட்டளையை பூர்த்தியாக்குறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில இன்பத்தை உண்டாக்குறான். அதனால தன்னுடைய ஆசைகளை தியாகம் பண்ணி பண்ணி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றணும். அல்லாஹ் தஆலா அவருடைய ஆசைகளை சொர்க்கத்துல பூர்த்தியாக்க வைக்கிறான். சொர்க்கத்துல சொல்லப்படும், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுக்கு சொர்க்கத்துல நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, உங்களோட என்ன ஆசையோ அது நிறைவேறும் சொர்க்கத்துல. உங்களே வாலிபராக்கி தான் சொர்க்கத்துக்கு அனுப்புறது, உங்களுக்கு வயதிபம் வரல, உங்களுக்கு ஆரோக்கியமாக்கி அனுப்புற, உங்களுக்கு நோய் வராது.
உங்களே அழகான தோற்றத்தில் அனுப்புவான், உங்களுக்கு அசிங்கம் வராது. ஒவ்வொருத்தரோட உயரம் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போல, ஒவ்வொருத்தரோட அழகும் ஹசரத் யூசுஃபுடைய அழகு, ஒவ்வொருத்தரோட குரலும் ஹசரத் தாவூதுடைய குரல், ஒவ்வொருடைய குணம் நபியோட குணத்தை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தருக்கும் 100 பேர் சக்தியை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய நியமத்துகள் அதிகரிச்சு கொண்டே போகும், அந்த நியமத்துகள் குறையாது, அந்த நியமத்துகள் முடியாது. ஆக 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 குறைவான சொர்க்கவாசி, அவருக்கு 80,000 வேலைக்காராக்கள் இருப்பாங்க, அவருக்கு 70,000 ஹூரை நீப்பாங்க, அவருக்கு மதுவாறு பாலாறு தேனாறு ஒரு முத்தார செய்யப்பட்ட ஒரு சொர்க்க மாளிகையோட கிடைக்கும். அல்லாஹ் தாலாவை நேரடியாக பார்ப்பாங்க, பௌர்ணமி நிலவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அதனால ஆசைகளை பூர்த்தியாக்குற இடம் சொர்க்கமாக இருக்குது. உலகம் எங்களோட ஆசைகளை தியாகம் பண்ற இடமாக இருக்குது. அதனால வாழ்க்கைய நாங்க சுன்னத்தான முறையில வாழ வேண்டும். ஹராம் இஸ்ராஃப் வாழ்க்கையில தவிர்த்து கொள்றது. இஸ்ராஃபுக்கு உதாரணம் அது நெருப்பை போல. நீங்க நெருப்புல எவ்வளவு போட்டாலும் அது பத்தி வைத்திடும். அதுதான் இஸ்ராஃப். உம்மத்திடத்துல சொத்து செல்வம் இல்லாம இல்ல, உம்மத்திட்ட செல்வம் மீக்குது, சொத்து மீக்குது. ஆனா வாழ்க்கையில இஸ்ராஃப் வந்துட்டு, இஸ்ராஃப் எப்ப வருதோ அவனோட சொத்து செல்வத்தை அது தின்னு போட்டுடும். இஸ்ராஃப் அப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இஸ்ராஃப் என்னது? தேவைக்கு மிச்சமாக செலவழிக்கிறது. எவ்வளவு தேவையோ அவ்வளோ செலவழிக்காம அதை விட மேலதிகமாக செலவழிக்கிறது. அதுக்குத்தான் இஸ்ராஃப் பண்றது. இஸ்ராஃப் நெருப்பு மாதிரி, பலகைகளை பத்த வைக்கிற மாதிரி எங்களை செல்வங்களை பத்த வச்சு போட்டுரும். அதனால இவருடைய வாழ்க்கையில தீன் ஈக்காது, தாவத் ஈக்காது, அஹ்லாக் இருக்காது. அதனால இஸ்ராஃபை விட்டு நாங்கள் எங்களையே பாதுகாக்கிறது, சுன்னத்தான வாழ்க்கையை வாழ்றது, நாங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்றது நபியோட வாழ்க்கையோட அடிப்படை விஷயமாக இருக்குது. நீங்க வாழ்க்கையில செலவுகள் கூடிய செய்றீங்க, இஸ்ராஃப் செய்றீங்கன்ற அர்த்தம் என்னது? நீங்க பலகுறாக்கள் நல்லாக்கள் இல்லை. அதனால சாதாரணமான வாழ்க்கையை வாழ்றது ஒரு சிறந்த முறையாக இருக்குது. அதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சுக்கிறான். அதனால எங்கட அஹ்லாக்க நாங்க சீராக்குறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக்க எப்படி முன்மாதிரியாக ஆக்கினாங்கண்டா, அவங்களோட அஹ்லாக் மூலம் அதிகமானவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, அஹ்லாக்குள்ள மக்களாக மாறினாங்க. சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்களோட அஹ்லாக்க பார்த்து அவங்க மக்களை மாத்தினாங்க. அதனால எங்கட குணங்களை சீராக்குறது. அஹ்லாக்கிற சுருக்கம் என்னென்னா சில குறிப்பிட்ட சில விஷயங்கள். முதலாவது, உங்களுக்கு யாரு கெடுதி செய்யறாங்களோ நீங்க நலவு செய்யுங்க. யார் உங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களோ நீங்க அதை மன்னிச்சிடுங்க. யார் அவங்கள துண்டிக்கிறாங்களோ நீங்க அவங்கள சேர்ந்து வாழுங்க. ஏன்னா குடும்ப உறவு நாளை கியாமத்துல அல்லாஹ்விடத்துல வாதாடும். யார் என்னைய சேர்த்தாங்களோ நீ அவங்கள ரஹமத்தோட சேர்த்துக்கோ, யார் எங்களை துண்டிச்சாங்களோ நீ அவங்கள துண்டிச்சு போட்டுருது. யாரும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கறாங்க இல்ல பாக்குறாங்க இல்லையா, நீங்க அவங்களுக்கு நலவு செய்யுங்க. அநியாயம் செஞ்சா மன்னிச்சிடுங்க. குடும்ப உறவை சேர்ந்து நடங்க. யாரும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கறாங்க இல்ல பாக்குறாங்க இல்ல கணக்கெடுக்கிறாங்க இல்லையா, நீங்க அவங்கள கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையும் இந்த அஹ்லாக்கோட வாழ்ந்து காட்டினாங்க. இந்த அஹ்லாக் சஹாபாக்கள் 10,000 பேரோட நபியவங்க மக்காவுலுக்கு நுழையிறாங்க. மக்கா காபிர்கள் பயந்து கொள்றாங்க. மக்கா காபிர்கள் யாரு? சஹாபாக்களை கொலை பண்ணினவங்க, சஹாபாக்களை அடிச்சவங்க, ஹஸ்ரத் சுமையாவை கொண்டவங்க, ஹஸ்ரத் ஹுபைபை கொண்டவங்க,
அவங்க அந்த நேரத்தில் யாரையும் பழிவாங்கல்ல. சொன்னாங்க, காபத்துல்லா பிடிச்சு கொண்டு மக்கா காபிர்களை பார்த்து, நான் உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? சொன்னாங்க மக்கா காபிர்கள், நீங்க நல்லவட்ட மகன், நீங்க நல்லவட்ட மகன். அவங்க எல்லாம் பயத்திலே இருந்தாங்க. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு எப்படி நடந்து கொள்றேன்டா ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சகோதரர் நடந்து கொண்டாங்களே, நான் அதே மாதிரி நடந்து கொள்றேன். நான் அவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன். நீங்க எல்லாம் மன்னிப்பு பெற்றவங்க, பள்ளிக்கு பள்ளி நடக்காது. சொல்றாங்க மக்கா காபிர்கள், எங்களுக்கு புதிய வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருந்து நாங்கள் நினைச்சோம் பள்ளிக்கு பள்ளி நான் கொல்லப்படுவோம் என்று சொல்லி. அதனால பூர்த்தியான ஈமானுக்கு அடையாளம் பூர்த்தியான அஹ்லாக்காக இருக்குது, அழகான அஹ்லாக்காக இருக்குது. கியாமத்து நாள்ல மீசான் தராசில ஆக பாரமான பொருள் அஹ்லாக்காக இருக்குது, அஹ்லாக்காக இருக்குது. ஹதீஸ்ல வந்து இருக்குது, அதிகமான மக்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய காரணம் 2, ஒன்று தக்வா, ஒன்று அஹ்லாக். அதிகமான மக்கள் நரகத்துக்கு போவாங்க, அதுல நாவு தவறாக பாவிச்சது அதன் மூலமாக. அதனால எங்கட அஹ்லாக்க நாங்க சீராக்க வேண்டிக்குது. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுடைய மஹ்லாக்காக இருக்கிறது, தெரியாத ஆக்களுடைய மஹ்லாக்காக இருக்கிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருத்தருடைய கடமைகளை சொல்லிக்கிறாங்க. உங்களோட உம்மா, உங்களோட வாப்பா, உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள், உங்களோட பக்கத்து வீடு, உங்களோட அடுத்த வீடு, உங்களோட மஹல்லாவாசிகள், உங்களோட நாட்டுவாசிகள் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்க ஒரு வாகனம் போறீங்க, வாகனத்துல பயணம் போறீங்க, அந்த வாகனத்துக்கும் ஹக்கு இருக்குது. ஒரு ஆடை மாடை அறுக்கிறதாக இருந்தாலும் நீங்க அழகாக இருக்கணும். நீங்க மிருகங்கள் பறவைகளை வளர்க்குறீங்களா, அதை சரியாக கவனிக்க வேண்டும். அதுக்குரிய சாப்பாடு ஏற்பாடு பண்ண வேண்டும், அதுக்குரிய புல்லுகள் ஏற்பாடு பண்ண வேண்டும், அதை வச்சு சரியான முறையில் வேலை வாங்க வேண்டும். அதனால எங்கட வாழ்க்கையை சீராக்குறது. அதனால அதே போல எங்கட உலக வாழ்க்கையோட இலக்க அல்லாஹ்வ ஆখিরাவாக்குறது. எங்கட வாழ்க்கையோட நோக்கம் அரசாங்கம் இல்லை, ஆட்சி அதிகாரம் இல்லை. எங்கட வாழ்க்கை சரியான நோக்கத்துக்கு வந்துடணும். சரியான நோக்கம் உள்ள வாழ்க்கையில அல்லாஹ் தாலா அவனோட மறைவான உதவிகளை வச்சுக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையோட இலக்க நாங்க அல்லாஹ்வாக ஆக்குறது, ஆখিরাவாக ஆக்குறது. அதனால அன்சாரி சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க எதில பைஅத் செய்யறது, உங்களுக்கு என்ன விருப்பம்? நாங்க உங்களோட பேச்சை கேட்கறது, நாங்க என்ன செய்யணும்? சொன்னாங்க, துபாயிஊனனி அலா ஸம்இ வத்தாஅ ஃபில் மன்ஷதி வல் மக்ரஹ். சொன்னாங்க, நீங்க முதலாவது என்னிடத்துல உடன்படிக்கை செய்ய வேணும். நீங்க நான் சொல்றத கேட்டு வழிபடுவீங்க. அது எல்லா நிலைமைகள்லையும், இன்பமான கஷ்டமான நிலைமைகள்லையும் நான் சொல்றதை கேட்டு இத்தாத் பண்ண வேண்டும். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க வேண்டும், வறுமையிலே செல்வத்திலே. நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். அதுக்கு நீங்க பைஅத் செய்யுங்க. அதோட நாங்க உண்மையை தான் பேசுவோம். யாரு எங்களைய பழிச்சாலும் பரவாயில்ல என்பதன் மீதும் பைஅத் செய்யுங்க. யாருடைய பழிப்புக்கும் பயப்படுறல்ல, ஹக்க நீங்க பேசுறது. நீங்க உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிற மாதிரி என்னைய பாதுகாக்க வேணும். நான் மதீனாவுக்கு வந்தா இதுதான் பைஅத்தாக இருக்குது. நபி அவங்களோட அன்சாரி சஹாபாக்களோட நீங்க உங்களோட மனைவி பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பீங்களோ எதிரிகள்கிட்ட, அதே மாதிரி என்னைய பாதுகாக்கணும். அஸ்அத் இப்னு ஸுராரா சஹாபி சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி, நாங்க இதுவரை பூர்த்தியாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்.
நீங்க நான் சொன்ன விஷயங்களை செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட சொர்க்கம் கிடைச்சிட்டா எல்லாம் சரியாகிடும். அதனால துன்யா ஆஹிராவுடைய நிழலாக இருக்குது. அந்த நிழல் ஹயாத் தய்யிபாவாக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு தெரியும் இந்த உழைப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா பல விஷயங்கள் உண்டாக்குவான். ஹிஜ்ரத் போற நேரத்தில் சுராக்கா என்பவர் பின்தொடர்ந்து வந்தார் நபி அவங்களை பிடிக்கிறதுக்காக வேண்டி. அவருக்கு சொன்னாங்க, ஒரு காலத்துல கிஸ்ராவுடைய கிரீடம் உங்களோட கையில் இருக்கும் என்று சொன்னாங்க. முன்னால நடக்க போற விஷயங்கள் நபி அவங்க சில டைம் சொல்லி காட்டுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த வேலை பேய்த்து கொண்டே போகும், எதுவும் தடுக்க இயலாது. ஒரு சஹாபி இடத்துல போய் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்க ஏன் நிச்சயத்துக்கு வாரீங்கல்ல என்று சொல்லி எனக்கு தெரியும். நீங்க வாரீங்க இல்ல, நீங்க பெரியவர், என்னையோட இருக்கிறவங்க ஏழைகள், உடுப்பு இல்லாதவங்க, சாப்பாடு இல்லாதவங்க, அதனால தான் இஸ்லாத்துக்கு நான் வாரன் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்றாரு நபி அவங்கள்ட்ட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதி ஒரு காலம் வரும் கிஸ்ரா கைசர் வெற்றி கொள்ளப்படும். இந்த உழைப்புடைய எங்கட வேலையிட மூலம் எந்த அளவுக்கு அமைதி உண்டாகும்னா, ஒரு பெண்மணி அலங்காரங்களோட தங்கங்களோட தைரியமாக வருவா, பெரிய தூரம் பயணிச்சு மதீனாவுக்கு. யாருமே அவருக்கு நோய் கொடுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட காலமும் வரும். அதனால சஹாபாக்கள் உழைப்புட நோக்கம் ஆஹிராவாக இருந்த. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க உள்ளத்துல அல்லாஹ்ட சிந்தனை உண்டாகி கொள்ளணும். எது செஞ்சாலும் அல்லாஹ்ட சிந்தனையோட ஆஹிராவை நோக்கமாக வச்சு, வேற எதுவும் நோக்கம் இல்லை எங்களுக்கு. இதை நாங்க நோக்கமாக வைக்குவோம். அதனால இந்த முபாரக்கான வாழ்க்கை, தீனுடைய வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹ் தீன்ல வச்சிக்கிறான். இந்த உம்மத் பெரிய ஒரு அழிவின் பக்கமாக போய்த்து கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து விடுதலை தீர்வு இந்த ஒளிப்படத்தில் அல்லாஹ் வச்சிக்கிறான். அதனால இந்த வழியை விட்டுட்டு நாங்க அதை சீராக்க நினைச்சோம்டா சீராக்க இன்னும் கொழுவை வைத்திரும். அதனால முபாரக்கான வாழ்க்கை தான், முஹம்மது ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை தான் எங்கட விஷயங்களை சீராக்கிடும். முஃமின்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எப்ப இந்த தீனுடைய வாழ்க்கையை வாழ்வாங்களோ, முழு உலக மக்களும் இஸ்லாத்தின் பக்கமாக வேகமாக வருவாங்க. எப்படி பசியில் உள்ளவர் சாப்பாட்டின் பக்கம் வேகமாக வருவாரோ, அதே மாதிரி வெயில் உள்ளவர் நிழல் பக்கம் வாராரோ, அதே மாதிரி அந்நிய மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வேகமாக நுழைவாங்க. அவங்கள யாருக்கும் தடுக்க இயலாது, யாருக்கும் தடுத்து நிறுத்த இயலாது. அது எப்படி உண்டாகும்? முஸ்லிம்கள் சரியான தீனுடைய வாழ்க்கையை வாழணும். அந்த தீனுடைய வாழ்க்கையை ஹயாத்தாக்குறதுதான் இந்த உழைப்புடைய நோக்கமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடியுமான தியாகங்களை செய்ய வேணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முபாரக்கான வாழ்க்கை உலகத்தில் உண்டாகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான். அது உழைப்ப சரியாக செய்யற வழியாக இருக்குது. எங்கட வாழ்க்கையில சும்மா நியத்து வச்சு சரி வராது. நாங்க எங்கட உழைப்ப சரியான உழைப்பாக செஞ்சாதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டாங்க. எப்படியாப்பட்ட காலம்? ஜஹாலத்துடைய காலம், வழிகேடு, ஆக உச்சக்கட்ட வழிகேடு. பைத்துல்லா எவ்வளவு கண்ணியமான இடம், பெருமதியான இடம், அந்த இடத்துல நிலைமை இப்படி ஆகிச்சு. அவங்க நிர்வாணமாக தவாப் செஞ்சு வந்தாங்க.
பெண்கள் இரவேல, ஆண்கள் பகலையில பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு கை தட்டுறது, மியூசிக் அடிக்கிறது அவங்களோட வணக்கமாக மாறிச்சு. பலகீனமான ஆக்களை நசுக்கிறது அவங்களோட வீரமாக நினைச்சாங்க. அதனால ஜஹாலத்துல வாழ்ந்தாங்க, மடமையில வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தாலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பினான். ஜாஹிலியா காலத்து மக்கள் அவங்கள உழைப்பு செய்ய, உழைப்ப சரியாக செஞ்சாங்க. 23 வருஷ காலம் மோமின்கள் யாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்களோ அவங்களோட சொத்து செல்வங்களை, நேரங்களை தீனை படிக்கிறதுக்காக செலவழிச்சாங்க. ஒவ்வொரு மோமினும் அவனோட சொத்து செல்வங்களை தீனை படிக்கிறதுக்காக, தீனை பரப்புறதுக்காக பாவிச்சாங்க. அதுக்குரிய வழி என்ன? தாவத்தை இலல்லாவாக இருக்குது, அல்லாஹ்ட பக்கம் அழைக்கிறது. ஒவ்வொருத்தருக்கிட்ட பேத்து அல்லாஹ் பத்தி பேசுறது, அல்லாஹ்ட கண்ணியத்தை பேசுறது, அல்லாஹ்ட குதுரத்தை பேசுறது, அல்லாஹ்ட உதவிகளை பேசுறது, அல்லாஹ் விளங்கப்படுத்துறது. உலகத்துல விஷயங்கள் சீராகிறது ஆட்சி அதிகாரத்தால் இல்ல, அல்லாஹ்வால. அதனால அவங்களுக்கு ஆஹிரா விளங்கப்படுத்துறது. துனியால வாழ்க்கை அசல் இல்ல, ஆஹிரா வாழ்க்கை தான் அசலாக இருக்குது. இந்த அடிப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க. அவங்களுக்கு தாலியோட ஹல்காக்கள் உட்கார விஷயத்தை விளங்கப்படுத்துங்க. அவங்களுக்கு தீனை விளங்கப்படுத்துங்க. அவங்களோட வாழ்க்கையில தீன் வந்துட்டா அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு அமலும் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா நபிமார்களும் தாவத்தோட, இல்மோட, அமலோட அனுப்பப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட சொத்து செல்வம், அவங்களோட உயிரை தாவத்துக்காக பாவிச்சாங்க. முதலாவது முறை தாவத், ரெண்டாவது இபாதத்தாக இருக்குது. எங்களோட சொத்து செல்வங்கள் அதை செலவழிக்கணும் இபாதத்துக்காக வேண்டி, இபாதத்துல ஹகீகத் உண்டாகிறதுக்காக வேண்டி. மூணாவது விஷயம் அஹ்லாக்காக இருக்குது. எங்களோட சொத்து செல்வங்களை செலவழிக்கணும் எங்களோட மஹ்லூக்குக்கு ராஹத் உண்டாகிறதுக்கு. ஏழைகள், அனாதைகள், மிஸ்கீன்கள், கடன்பட்டவங்க, நோயாளிகள், யாரெல்லாம் தேவையுள்ள மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட தேவைகளுக்காக நாங்கள் செலவழிக்கிறது. அல்லாஹ் அதுக்காக தான் அவனை ஹலீஃபாவாக ஆக்கிக்கிறான். இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களோட சொத்து செல்வங்களை நாங்கள் இதுக்காக அர்ப்பணிக்கிறது. நபியோட காலத்துல, சஹாபாக்கள காலத்துல எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி, அப்துல்லா பின் ஜாஃபர், ஹசன், ஹுசேன் அவங்க பயணத்தில் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள ஒட்டகம் காண பேத்துட்டு பசியாகிக்குது. இப்ப காட்டுல பாக்குறாங்க ஒரு கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்துல ஒரு வயசாளி பொம்பளை இருக்கிறா. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, நாங்க விருந்தாளியாக வந்திருக்கிறோம், பசியாக இருக்குது, எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லி. அப்ப அந்த பொம்பளை செல்லுறா, வெளியே ஒரு ஆடு இருக்குது, அதை அறுத்து தாங்க, நான் உங்களுக்கு ஆக்கி தாரோம்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, சாப்பாடு திண்டு போட்டு சொன்னாங்க, என்ன சரி தேவை வந்தா எங்கள்கிட்ட வாங்க, மதீனால இருந்து எங்க பேரை சொல்லுங்கன்னு சொல்லி. அந்த வயசாளி பொம்பளைக்கு பின்னால வறுமை உண்டாகுது. வறுமை உண்டாகிறதோட மதீனாவுக்கு வராங்க, ஏதாவது கேட்டுக்கொள்வோம் என்று சொல்லி. அப்ப அந்த வயசாளி பொம்பளை பேரை கேட்டுக்கொண்டு வராங்க, ஹசரத் ஹசன்ட்ட வராங்க. அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நான் தான் வயசாளி பொம்பளைன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க ஹாதிப்ட, இந்த வயசாளி பொம்பளைக்கு 1000 தீனார கொடுங்க, 1000 ஆடுகளை கொடுங்க. ரெண்டாவது ஆள்கிட்ட போறாங்க, அவர்கிட்ட கேட்டாங்க, அவங்க என்ன தந்தாங்க, நானா? இப்ப சென்னதோடு சொன்னாங்க, இவக்கு 1000 தீனார் 1000 ஆடுகளை கொடுத்தாங்க. மூணாவது ஆள்கிட்ட வராங்க, அவரும் என்ன சொல்றாரு, அவர் என்ன தந்தாரு, 1000. அப்ப சொன்னாங்க, நீங்க 1000 தீனார் 1000 ஆடுகளை கொண்டு போங்கன்னு சொல்லி. 3000 தீனார் 3000 ஆடுகள் சொன்னாங்க. நானமாக்கள் தராட்டி நான் கூட தந்திப்பேன் என்று சொல்லி. அதனால சஹாபாக்கள் இப்படி கொடுத்தாங்க. அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுத்தான அவங்களுக்கு.
அல்லாஹ் தாலா கணக்கில்லாம கொடுத்தான் அவங்களுக்கு. துன்யாலையும் கொடுப்பான், ஆஹிராலையும் கொடுப்பான். அதனால எங்களோட சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாவிக்கிறது. மூணாவது நாங்கள் எங்க செலவழிக்கணும்னா எங்களுக்காக வேண்டி, எங்களோட சம்பந்தப்பட்டவங்களுக்காக வேண்டி, எங்களோட மனைவி, எங்களோட பிள்ளைகள், எங்களோட சகோதரர்கள், எங்களோட குடும்பத்தார்கள், அவங்களுக்காக செலவழிக்கிறது. நாங்கள் தேவைக்காக வேண்டி சம்பாதிக்கிறது, தேவைக்காக வேண்டி செலவழிக்கிறது. இஸ்ராஃபை விட்டும் எங்களையே பாதுகாத்துக் கொள்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த முறை உம்மத்தில் ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட வந்தாலும், ஒரு சிறு கூட்டத்தில் வந்தாலும் அல்லாஹ் அதை வச்சு வேலையை வாங்குவான். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் முகமது ஏற்பட்ட காலம் பல 100 வருஷங்கள். அதனால நுபுவத் இல்லாத அந்த காலங்கள்ல மக்கள் வழிகேட்டுல போனாங்க, மக்கள் ஈமான விட்டு போனாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 23 வருஷம் உழைப்பு தான் செஞ்சாங்க. அல்லாஹ் தாலா அந்த 23 வருஷத்துல உழைப்புல எவ்வளவு பெரிய சக்தியை வச்சிருக்கிறான்டா சஹாபாக்கள் உருவாகினாங்க. செல்றாங்க மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் இந்த உழைப்ப நபுவத்துடைய உழைப்பாக நான் பார்க்கிறேன். அல்லாஹ் இதுல அவ்வளவு சக்தியை வச்சிருக்கிறான். அதனால 23 வருஷ காலத்துல செஞ்ச உழைப்பு எல்லா பிரச்சனைகளும் தீர்வாக மாறிச்சு. முதலாவது சஹாபாக்கள் ஹிதாயத் இல்லாம இருந்தாங்க. சஹாபாக்களுக்கு ஹிதாயத் கிடைச்ச அவங்க வாழ்ந்தாங்க, மடமே இல்ல, வழிகேட்டுல வாழ்ந்தாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் அவங்களுக்கு. எந்த அளவுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், நபி அவங்களே புகழ்ந்தாங்க, என்று சஹாபாக்கள் நட்சத்திரங்களை மாதிரி நீங்க யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீங்கன்னு சொல்லி. அதனால முதலாவது ஹிதாயத் அல்லாஹ் அதை தீர்த்து வச்சான். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவங்களால பல மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வச்சான். அப்படி ஆக்கி அல்லாஹ் தாலா ஹிதாயத்து. ரெண்டாவது, அவங்களுக்கு உணவுடைய நெருக்கடி இருந்தது. அவங்களுக்கு தெரியும், நெருக்கடியான வாழ்க்கையில இந்த ஒலிப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு வருமெண்டா, மாட்டு தோள்களை சூடாக்கி அந்த தண்ணீரை குடிச்சு வாழ்ந்து வந்தாங்க. அல்லாஹ் தாலா அந்த கஷ்டங்களை இல்லாமலாக்கி அல்லாஹ் தாலா உலகத்துல விஷயங்களை திறந்து கொடுத்தான அவங்களுக்கு. உழைப்புடைய ஆரம்பம் எதிர்ப்புகளோடு தான். எதிர்ப்புகள் நாலா பக்கமும் சூழ்ச்சி செய்யப்படுது, சதி செய்யப்படுது, நசுக்க நினைக்கிறாங்க. அந்த எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் தாலா அமைதியை உண்டாக்கினான், நிம்மதியை உண்டாக்கினான், பாதுகாப்பை கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால இந்த உம்மத்தில் உள்ள ஆகப்பெரிய தேவைகளை தான் ஈமான பலமாக்குறது, ஈமாண்ட பலத்தை உண்டாக்குறது ஹிதாயத்துடைய விஷயமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஹிதாயத் தேவையாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஹிதாயத்துள்ளவங்களாக மாறணும். ஹராமான விஷயங்களை விட்டுட்டு ஹலாலான வாழ்க்கையை வாழ்றது அது ஹிதாயத்தாக இருக்குது. எப்படியாப்பட்ட ஈமான் வரணுமெண்டா எங்களைய ஹராம்லேருந்து பாதுகாக்கிற வாழ்க்கை வரணும். இரண்டாவது விஷயம் ரிஸ்குடைய விஷயமாக இருக்குது. அல்லாஹ் தாலா நிலைமைகளை சீராக்குவான், செல்வங்களை விசாலமாக்குவான். மூணாவது ஹாலாத், கூட்டு மனிதனாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளில் விடுபட்ட வழி அல்லாஹ் சரியான முறையில உழைப்பில் வச்சிக்கிறான். சரியான உழைப்பு நடக்கணும். அந்த உழைப்பால அல்லாஹ் தாலா ஹிதாயத்தின விஷயம் தீர்த்து வச்சான், ரிஸ்குடைய நெருக்கடியை தீர்த்து வச்சான், நெருக்கடியான விஷயத்தை தீர்த்து வச்சான். பல எதிர்ப்புகள் மத்தியில அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான் அவங்களுக்கு. அல்லாஹ் தாலா தாவத்துக்கு எதிராக வரக்கூடிய எல்லா சக்திகளையும் நசுக்கி தீர்த்து வச்சான். মেহনতের পরে
அதனால 23 வருஷ கால உழைப்பு, அதுக்கு பின்னால் சஹாபாக்கள காலம், முழு உலகத்திலேயும் அல்லாஹ் ஹிதாயத்துடைய விலக்கேற்றி வச்சான். அலைக்கும் பிசுன்னதி வசுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹதியீன் சொன்னாங்க, நீங்க ஏன வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுங்க, பற்றி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் குலஃபாக்கள வாழ்க்கையை பற்றி பிடிச்சிக்கோங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வைத்திடும், உங்களோட தேவைகள் நிறைவேறிடும். அல்லாஹ் அவனோட புறத்தால அவனோட ஹசானாவால அவங்களோட தேவைகள் நிறைவேற்றுவான். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உழைப்ப எதிர எல்லையை நாங்கள் அடையணும். அதனால இதை நாங்கள் ஹயாத்தாக்குறதாக இருந்தா உழைப்ப நாங்கள் சரியான முறையில் செய்ய வேணும். உழைப்ப நாங்கள் சரியாக செய்ய வேணும். லேசான வழி. ஒரு மனிதன் அவனோட வாழ்க்கையில ஒரு 4 மாசம் வெளியாகி அவனோட சிந்தனையை சீராக்குறது, அவனோட எண்ணங்களை சரியாக்குறது, அவரோட திசையை சரியாக்குறது. எங்கட இப்ப இருக்கிற திசை மஹ்லூக்கின் பக்கம், நாங்க திசையை மாத்தானும் அல்லாஹ்ட பக்கம். எங்கட திசைக்குது அஸ்பாபுகள் பக்கம், நாங்க அதை மாத்தானும் அல்லாஹ்வின் பக்கம். துனியால இருந்து ஆகிரன் பக்கம் எங்கட திசை திருப்பணும். அதனால நாங்க எந்த அளவுக்கு நாங்க பாதையில வெளியாகி பாடுபடணும், எங்கட திசை சரியாகிறதுக்கு. அல்லாஹ்வின் பக்கம், ஆஹிராவின் பக்கம், தீனின் பக்கம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற வாழ்க்கை வாழணும். யார் என்ன எங்களை விருத்தாலும் ஒதுக்கினாலும் நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வாழ்க்கையை வாழ்றதுக்காக வேண்டி. உலகத்துடைய ராகத்துகளை தியாகம் செய்யலாம், ஆனா ஆஹிராவை எனக்கு தியாகம் செய்ய இயலாது, ஆஹிராவை இழக்க இயலாது என்ற சிந்தனை வார வரைக்கும். அதனால உள்ளத்துடைய திசை சரியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும். எங்கட ஃபிக்ர் சரியாகணும். நாங்கள் உலகத்தில் வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம்? அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்கத்தான், குஃப்ருடைய கலிமா கீழே போக வைக்கத்தான். நாங்கள் எதுக்காக தான் வாழுவோம்? நாங்கள் இதில் தான் மௌத்தாகுவோம். அதுக்கு தாவத்துடைய ஒளியப்பாக இருக்குது. தாவத்துடைய ஃபிக்ர்னு சொன்னா, தாவத்துடைய ஒளியப்புன்னு சொன்னா இப்படியும் இல்லை. எதையும் முட்டு போட்டு வியாபாரம் பண்ணாம குடும்பத்துட்டு அப்படி ஃபுல்லா இதில் இருக்கிற அதுவும் இல்லை. நீங்க ஒரு நேர காலங்களை குறிப்பிட்டு வெளியாகிறது. ஒரு 4 மாசம், 7 மாசம், 40 நாள் குறிப்பிட்ட காலம் நீங்க அதுல உழைப்பு படிப்பீங்க. அதுக்கு பின்னால வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டுல இருந்து கூட உழைப்பு செய்வீங்க. தீனோட வாழணும், தீன உழைப்போட வாழணும். இந்த உழைப்பு தான் காட்டப்பட்டிருக்குது எங்களுக்கு. ஒன்றைக்குது வெள்ளிக்கிழமை செய்யற உழைப்பு, இன்னொன்றைக்குது மகாமி அமல். ஒன்றைக்கு ஹிஜ்ரத் செய்யறது, ஒன்றைக்கு நுஸ்ரத் செய்யறது. அதனால நாங்க 2 ஒன்றோ முஹாஜிராக இருப்போம், இல்லாத அன்சாரியாக இருப்போம். குர்ஆன்ல 2 சரலா சொல்றான், அன்சாரிகள், முஹாஜிரீன்கள். அஸ்ஸாபிகூன் அவ்வலூன், முந்தின சாபிகீன்கள், முன்னோர்கள். அவங்க அதே மாதிரி முஹாஜிர்கள், அன்சாரிகள், அதே மாதிரி அவங்களோட வழியில போகக்கூடியவங்களை அல்லாஹ் பொருத்தி கொள்றான். செல்றாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறார் இல்ல, ஒரு முஸ்லிம் எல்லாம் 2ஆ தான் நிற்பாரு. ஒன்று முஹாஜிராக இருப்பாரு, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி பாடுபடக்கூடியவராக. அப்படி இல்லையா நுஸ்ரத் செய்யறவராக இருப்பாரு. அது இல்லாம ஒரு பூமி நீக்க முடியாது. குறிப்பிட்ட காலம் வெளியாகி பாடுபடுறது, அதுக்கு பின்னால வீட்டுக்கு வந்து தீண்ட உழைப்புக்கு உதவியாக இருக்கிறது. இது மனிதனாக்குற உழைப்பாக இருக்குது. 4 மாசம், 40 நாள், வருஷம், இது வந்து காலங்களை கொடுப்பது, நேர காலங்களை கழிக்கிறதுக்காக இல்லை. அதுல நோக்கம் உண்டிக்குது. அந்த 40 நாள் மூலம் எங்கட சிந்தனை சரியாகணும், திசை சரியாகணும், உழைப்பாக செய்ய வேணும். அதனால தாவத்தின் மூலம் ஈமான பலமாக்கி எங்கட இபாதத் மூலம் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவோம். இபாதத் மூலம் அல்லாஹ்வை நெருங்குவோம். இபாதத் வணக்க வழிபாடுகள் மூலம், அதே மாதிரி வியாபாரம் மூலம், தொழில் மூலம் நாங்க அல்லாஹ்வை அடையலாம். எங்களுக்கு
அதனால உழைப்பு சரியாகணும், எங்களோட ஃபிக்ர் சரியாகணும், எங்களோட திசையும் சரியாகணும். அல்லாஹ்ட பதில வெளியாகவும் வருஷம் 7 மாசம் 40 நாள் ஆக குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில 4 மாசம் வெளியாகணும். 4 மாசம் வெளியாகி இந்த தீன ஒழிப்பு நாங்கள் படிக்க வேணும். அதுக்கு பின்னால நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒழிப்பு செய்ய வேணும். மௌத்து வரைக்கும் செய்யறது, மௌத்து வரைக்கும் ஒழிப்பு செய்யறது அல்லாட வாதா, அல்லாட ஏவலுமை தான். நீங்க முஸ்லீம் இல்லாம மௌத்தாக வானம். முஸ்லீம் இல்லாமண்டா நீங்க உங்களையே அல்லாட பக்கம் திருப்பியவராகத்தான் மௌத்தாகணும். அதனால மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உழைவை கொடுத்திருக்கிறான். அல்லாட பதில வெளியாக வேணும். நாங்கெல்லாம் தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். யார் யார் அதுக்காக தயாராக இருக்கிறீங்க அவங்க எழுப்பி அவங்களோட பேர்களை கொடுங்க. வருஷம் 7 மாசம் 4 மாசம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஹ்மத் என்றவர் சர்கோதால 4 மாசம் தயாராகிட்டார் நக்தா. முகமது தாஹிர் 4 மாசம். ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்றாங்க, ஒவ்வொருத்தராக சொல்லுங்க. பை நோமான் ஒவ்வொரு வருஷம் 4 மாசம். அசதுல்லா நக்த் 4 மாசம். ஒவ்வொருத்தராக சொல்லுங்க, ஒவ்வொருத்தராக எழுதுங்க, ஒவ்வொருத்தர பேரை எழுதுங்கன்றாங்க. பெரிய கூட்டம் எழும்பிக்கிறாங்க போல. பை இஸ்ஹாக் தீர் காசி கான் 4 மாசம் வெளியாகிறாரு. 7 மாசம் 7 மாசம். सत्तर के दान बारह अल्लाह वाले एक एक अच्छा भाई देखो मेरी बात सुनो, भाई सुनो, भाई मेरी बात सुनो, भाई सुनो, बात सुनो. பேச்ச கேளுங்கன்றார். எல்லாரும் எலும்பிக்கிறீங்க. அல்லாஹ் தீன உழைப்பு செய்ய தயார் தான் இன்ஷா அல்லாஹ். அப்ப எல்லா இடங்கள்லயும் தஷ்கீலுக்கு ஆக்களிக்கிறாங்க. நீங்க உங்களோட மாகாணம், உங்களோட ஏரியா, அதுக்கு மாதிரி தஷ்கீல் சாத்திகள்கிட்ட போய்த்து நீங்க உங்களோட பேர் எழுதுங்க, உங்களோட காலங்கள் சொல்லுங்க. அவங்க தர்த்தீப் பண்ணுவாங்க, செய்வீங்க தானே இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஜமாத்தில் உங்களோட பேர்களை சொல்லிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப சில ஏலான்கள் செய்வாங்க, அதை தெளிவாக கேட்டுட்டு உங்களோட தேவைகளை போங்க. যারা আমরা চিন্তার জন্য আসি, তারা বিদেশ সফরের করি, বিশেষ করে বিদেশ সফরের জন্য আল্লাহ